இனிய வணக்கங்கள் அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாளில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றது சரித்திரம் படைப்போம் தளம். நமது தளத்தின் முதல் படிநிலையாக நேர்மறை சிந்தனைகளை நம்மிடையே விதைக்க இணைகின்றார் அன்பு தோழர் கற்பகவள்ளி அவர்கள். அவர்களை அன்புடன் வரவேற்போம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இப்பிரபஞ்ச வெளியில் நீக்கமர நிறைந்திருக்கும் பரம்பொருளே, உம்மை வணங்குகின்றோம். உந்தன் அளப்பரிய அன்பால் எங்களுக்கு கிடைத்திட்ட பெற்றோர்கள், வழிகாட்டிகள், உற்றார், உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்கள் மற்றும் உயிரற்ற பொருட்களுக்காகவும் மனம் நிறைந்த நன்றி. உந்தன் அபரிமிதமான படைப்பால் இப்பூவுலகு உந்தன் எழில் நிறைந்த இயற்கையாலும் நிறை வளங்களாலும் நீடித்த நலங்களாலும் ஆகச் சிறந்த நேர்மறை எண்ணங்களாலும் இவ்வுன்னத உலகிலும் எங்கள் உயிர் துடிப்புள்ள உள்ளங்களிலும் நீக்கமர நிறைந்துள்ளது. உந்தன் அளப்பரிய அன்பினாலும் அருளினாலும் ஆசீராலும் நாங்கள் ஒவ்வொருவரும் உயர்ந்த உன்னதமான வாழ்வியல் பயணத்தை நிறைவுடனும் நிம்மதியுடனும் அன்றாடம் மேற்கொண்டு வருகின்றோம், ஆகச் சிறந்த வழிகளில். இதனால் நாங்கள் இச்சமூகத்தின் இன்றியமையாதவர்கள் என்பதையும், சீரிய வழியில் பயணிக்கும் அளவிற்கு ஆக்கப்பூர்வமான வழிகளில் எங்களை அன்றாடம் புதுப்பித்து வருகின்றோம், உந்தன் ஒப்பற்ற வழி நடத்துதலுடன். சிறுதுளி பெருவெள்ளமாகும் என்பதைப் போல் நாங்களும் சிறுக சிறுக சாதனை துளிகளை கோர்த்து வருங்கால சரித்திரத்தை ஆக்கப்பூர்வமான முன்னெடுப்புகளால் அலங்கரிக்கும் வரம் தாரும். அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி, ஆண்டவனுக்கும் நன்றி. நன்றி நன்றிங்க அன்பு தோழர். நமது நிகழ்வின் அடுத்த படிநிலையாக நாம் ஒரு நிமிட தியானத்திற்குள் பயணிக்க இருக்கின்றோம். கண்களை மெலிதாக மூடிக்கொள்வோம், கரங்களை கோர்த்துக் கொள்வோம். இப்பிரபஞ்ச பெருவெளியில் உள்ள இறைமைக்கு மனதார நன்றி பகிர கிடைத்த மற்றும் ஒரு அற்புதமான நன்னாள் இது. இப்பொழுது நாம் உச்சரிக்க இருக்கும் ஒவ்வொரு வார்த்தைகளுடன் நன்றி உணர்வினையும் கலந்து இறைமைக்கு சமர்ப்பிப்போம் அன்பின் காணிக்கையாய். இன்றெடுத்து அன்றாடம் அமுதூட்டி அன்பாகவும் கருணையாகவும் மாறிப்போன அன்பு தாய்க்கு மனம் நிறைந்த நன்றி. ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு பொழுதையும் தமது உழைப்பாலும் தியாகத்தாலும் குடும்பத்தை நிறைத்து அறிவாகவும் ஆற்றலாகவும் மாறிப்போன அன்பு தந்தைக்கு மனம் நிறைந்த நன்றி. பரிசுத்தமான இயற்கையை பரிசளித்து சென்ற நம் முன்னோர்கள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. கற்பித்தல் என்னும் இனிய அனுபவங்கள் வாயிலாக அன்றாட பொழுதுகளை அர்த்தமுள்ளதாக்கும் ஆசிரிய பெருந்தகைகள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூவுலகினுள் பயணித்து கொண்டிருக்கும் பயணிக்க இருக்கின்ற ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. உயிரற்ற பொருட்களாய் வாழ்வின் உடன் வழித்துணையாய் வாழ்வின் பாதையை என்றென்றும் நிறைக்கும் உயிரற்ற பொருட்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூவுலகினை தமது பேரன்பாலும் பேரருளாலும் பேராசீராலும் ஆண்டு அரவணைத்து காத்து வரும் அந்த ஆண்டவனுக்கும் நன்றி. இப்பொழுது நமது சுவாசத்தின் ஓசையில் அது பயணிக்கும் பாதைகளில் நாமும் ஒரு நிமிடம் இணைந்து பயணிப்போம், நம் மூச்சின் சுவாசத்தினை சீர்மைப்படுத்தியவர்களாய். இப்பிரபஞ்ச பெருவெளியில் நீக்கமர நிறைந்திருக்கும்
முடிவில்லா பரம்பொருளின் அன்போடும் அருளோடும் ஆசிரோடும் எங்கள் வாழ்வியல் சூழல் அன்றாடம் அர்த்தமுள்ள வகையில் சீருடனும் செம்மையுடனும் பண்பட்டு வருகின்றது. இதனால் இச்சமூகத்தின் சீரிய சிறந்த முன்மாதிரிகளாக நாங்கள் திகழ்வதோடு நில்லாமல் பல்வேறு சாதனைகளையும் அதன் வாயிலாக சரித்திரங்களையும் படைக்கும் அற்புத படைப்பாளிகளாக பரிணமிப்போம். இறைமைக்கு நன்றி. இனிய வணக்கங்கள் அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாள் இறைமையின் வரமாக நமது தளத்தின் 503வது நிகழ்விற்கு உங்கள் ஒவ்வொருவரையும் அன்புடன் வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம் நாங்கள். இந்த நாள் உங்களுக்கு ஆக சிறந்த நன்னாளாக அமைந்திடவும், நீங்கள் அடியெடுத்து வைக்கும் ஒவ்வொரு முயற்சிகளும் உங்களுக்கு ஆக சிறந்த வெற்றிகளை பரிசளிக்கவும் அன்பின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம் நாங்கள். அன்பிற்கினிய நண்பர்களே, இந்த வாரம் முழுக்க நாம் நல்வரவு என்ற ஒரு அற்புதமான தொகுப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்த இருக்கின்றோம். இந்த நல்வரவு தொகுப்பில் இன்று நாம் நல்வரவு என்ற ஒரு தலைப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்த இருக்கின்றோம். 500 நிகழ்வுகளை கடந்து இன்று நாம் அடுத்த ஒரு வாரத்தில் அடியெடுத்து வைக்கின்றோம். இனி வரும் நாட்கள் நல்வரவாகி ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் வசந்தத்தினை விதைத்திட அன்பின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம். அதே நேரத்தில் இன்று தம்முடைய பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய அன்பு சகோதரி பேராசிரியர் சுபா அருணாச்சலம் அவர்களுடைய வாழ்வியல் நல்வரவாகி இன்று முதல் ஆக சிறந்த நிலைகளில் செழித்தோங்கவும் அன்பின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம். இனி வரும் காலங்கள் வசந்த காலங்களாக அவரது வாழ்வியலில் செழித்தோங்கவும் அவருடைய ஒவ்வொரு முயற்சிகளும் ஆக சிறந்த வெற்றிகளையும் அந்த வெற்றிகளின் சிறு சிறு சாதனைகளால் சிகரமேறி சரித்திரங்கள் படைத்திடவும் அன்பின் வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் சொல்லரங்க சொந்தங்களாகிய உங்கள் ஒவ்வொருவரின் சார்பிலும் சரித்திரம் படைப்போம் தளம் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. வாருங்கள், அடுத்த 50 நிமிடங்கள் அற்புதமான சிறப்புரையில் இணைவோம். நமது எளிய அழைப்பினை ஏற்று தமது பிறந்த நாளன்று நம்மிடையே சிறப்புரை தர இணைந்திருக்கும் அன்பு சகோதரி அவர்களை சொல்லரங்க சொந்தங்களாகிய உங்கள் ஒவ்வொருவரின் சார்பிலும் சரித்திரம் படைப்போம் தளம் இந்நிகழ்விற்கு அவரை வருக 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 என்று வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. நமது வாழ்வியல் புத்தகத்தில் புத்தம் புதிதாய் இன்று மலர்ந்துள்ள புதியதோர் பக்கத்தின் அழகியதோர் அத்தியாயத்தினை நல்வரவு என்ற அற்புதமான தலைப்பின் கீழ் செழுமைப்படுத்துவோம். நமது வாழ்வியல் வழிகளை இன்னும் இன்னும் செம்மைப்படுத்துவோம். நன்றி. மைக் கொஞ்சம் ஆன் பண்ணிட்டு பேசலாங்கம்மா. நன்றி நன்றி. நன்றி அண்ணா, மிக்க மகிழ்ச்சி. உங்கள் அனைவரினுடைய வாழ்த்துக்கும் என் முதற்கண் அன்பையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்ளோ காலையிலேயே என் பிறந்த நாளை கொண்டாடி ரொம்ப நாளாச்சுன்னு நினைக்கிறேன். ரொம்ப சிறப்பா ஒவ்வொரு நிகழ்வையும் ஒருங்கிணைத்து இங்கு கூடியிருக்கிற அனைவருக்காகவும் பல்வேறு பிரார்த்தனைகள் செய்து தியானம் செய்து ஒரு சிறப்பான நாளை துவங்குவதற்கு உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சரித்திரம் படைப்போம் இந்த குழுவுக்கு என்னுடைய சிறப்பு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு என் உரையை துவங்குகிறேன். ஒவ்வொரு வாரமும் இன்னும்
ஆ ஆ, இன்னும் கொஞ்சம் குரல் அளவ உயர்த்தி பேசுனீங்கன்னா நல்லா இருக்குங்கம்மா. கவனிப்பாளர் தளத்துல இருக்கவங்க. ஒருவேளை இயர்ஃபோன் போட்டிருந்தீங்கன்னா எடுத்துட்டு சாதாரணமா பேசினா போதுமானதுங்க. நன்றி. சரிங்க. ஒவ்வொரு நாளும் பல்வேறு தலைப்புகளிலே தொடர்ந்து அனைவரும் கூடி தங்களுடைய சிந்தனைகளை முன்வைத்து, கருத்துக்களை முன்வைத்து, விவாதங்களை நோக்கி சிந்திக்கும் நிலைக்கு பயணித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அந்த வகையில இன்றைக்கு எனக்கு ஒரு நல்ல தலைப்பை பிரிட்டோராஜ் அண்ணன் குடுத்திருக்கிறாங்க. நல்வரவு அப்படின்ற ரொம்ப அழகான தலைப்பு. காலையிலேயே ஒரு பாசிட்டிவ் மெசேஜ் கேட்ட மாரி, அந்த ஒரு சொல்லே அவ்வளவு பாசிட்டிவா இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, இங்கே பல்வேறு நல்வரவு தொடர்பாக பல்வேறு விஷயங்களை நீங்க கேட்டிருப்பீங்க. ஆனா இன்றைக்கு எனக்கு அந்த நல்வரவு அப்படின்னு கேட்டதும், அந்த சொல்லை கேட்டதும் எனக்கு தோன்றிய சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். நல்வரவு அப்படின்னு எனக்கு அந்த சொல்லை கேட்டதுமே, எப்போதுமே நமக்கு புதிய வரவு அப்படின்னாலே அது ஒரு பெரிய உற்சாகமாக இருக்கும். யாரோ ஒரு சிறப்பு விருந்தினர் வராங்க, இல்ல வீட்டுக்கு விருந்தினர் வராங்க, இல்ல நம்முடைய பயணத்திலே நம்மோடு யாரோ புதிதாக இணைகிறார்கள், இல்ல யாரோ ஒருவருடைய பயணத்திலே நாம் இணைய இருக்கிறோம், இல்ல நம்மை சந்திக்க நான் அவங்கள பார்த்தே ஆகணும், கண்டிப்பா பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்ற நிறைய நண்பர்கள் எல்லாமே நம்முடைய நல்வரவை எதிர்நோக்குகிறார்கள். அவருடைய நல்வரவை நாம் எதிர்நோக்குகிறோம் அப்படிங்கும்போது, அதுல நிறையிற பாசிட்டிவிட்டியே வேற லெவல்ல இருக்கும். அதுபோல எனக்கு எப்பயுமே நல்வரவு அப்படின்னாலே, அது என்னவோ அது ஒரு புது வரவாகத்தான் தெரியும். அதுவும் எனக்கு ரொம்ப வியக்க வைக்கிற செய்தி என்னன்னா, அது தொழில்நுட்பம் தான். அந்த சொல், அது ஒரு மாய சொல். இந்த உலகத்தை வெவ்வேற திசைகளில் கடந்த உலகத்தை ஒரு திசையை நோக்கி இழுத்துக் கொண்டு செல்கிற ஒரு மிக முக்கிய காரணி அப்படின்னா, அது தொழில்நுட்பம் தான். இப்படியான தொழில்நுட்பத்துல பல்வேறு அ விஷயங்கள நம்ம கவனிச்சுக்கிட்டே இருக்கோம். இல்லீங்களா? நம்ம வந்து லேண்ட்லைன் காலத்துல இருந்து ஃபோன் அ ஹ அது என்னது ஆண்ட்ராய்ட் ஃபோனுக்கு மாறுனோம். ஆண்ட்ராய்ட் ஃபோன் காலத்துல இருந்து டேப்லெட்டோட சேர்த்து ஃபோன் பேசுற அந்த காலத்துக்கு மாறுனோம். அப்புறம் இப்படி ஒவ்வொரு படிநிலையிலும் மாற்றத்தை தொடர்ந்து இந்த உலகம் நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறையும் இந்த தொழில்நுட்பத்திலே மிகப்பெரிய மாற்றம் தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. அது இந்த பூமியை, இந்த உலகை, இந்த உலகில் உள்ள மக்களை அடுத்த தலைமுறைக்கு தேவையான சிந்தனைகளை அது தொடர்ந்து குடுத்து கொண்டே இருக்கிறது. ஓயாமல் கொடுத்து கொண்டே இருக்கிறது. எங்க காலத்துலலாம் பாத்தீங்கன்னா, ஆம் ஒரு ஒரு செய்தி தெரிஞ்சுக்கணும் அப்டின்னா, நம்மலாம் லைப்ரரிக்கு தான் போயிருப்போம். அதுக்காகன்னே புக் அவ்ளோ நிறைச்சு வச்சிருப்போம் நம்ம வீட்லலாம். நான் சமீபத்தில டெல்லி பயணம் சென்றிருந்தபோது, அங்க பிரதமர்கள் அல்ல இல்லத்த இல்லத்துக்கு அந்த மியூசியத்துக்கு போற வேண்டிய அ வாய்ப்பு கிடைத்தது. அப்போ வந்து ஜவஹர்லால் நேரு அவர்களினுடைய அந்த அ ஜவஹர்லால் நேரு அவர்களினுடைய அறைக்கு சென்றிருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 3 அறைகள். அவ்வளவு பெரிய அறை. அந்த 3 அறையிலும் முழுவதுமாக புத்தகங்களே நிறைத்து கிடந்தது. அந்த அளவுக்கு அவர் ரெஃபரன்ஸ்க்காக நெறைய நூல்களை அவர் பராமரித்து வந்திருக்கிறார். அப்படி நமக்கு ஒரு தகவல்களை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா, வேற சோர்ஸே இல்ல, புத்தகங்களை தவிர. ஆனால் இன்றைக்கு உலகம் விரல் நுனியில இருக்கிறது. நம்ம இப்டி தொட்டா எல்லாம் வந்து டொக்குன்னு கொட்டுது. நம்ம தொடல அப்டின்னாலும், உனக்கு நான் இத தரேன் வந்துன்னு நம்மள வந்து தேடி அ வந்து நம்மிடம் வந்து தேடி கொண்டு நம்மிடம்
தேடி வந்து தகவல்களை பரிமாறிக் கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே இந்த தொழில்நுட்பம் நம்மை அடுத்ததாக பெரிய புரட்சிக்கு இட்டுச் சென்று கொண்டிருக்கிறது என்றால், இந்த செயற்கை நுண்ணறிவு துறை மிகப்பெரிய அளவுல வளர்ந்து கொண்டிருக்கிறது. நான் காலேஜ் படிக்கிற போதெல்லாம், மிகப்பெரிய டெக்னாலஜி அப்படின்னு சொன்னா ஐடி கம்பெனி, ஐடி கம்பெனி, ஐடி கம்பெனின்னு தான் பேசுவாங்க. சாஃப்ட்வேர்ஸ் டெவலப் பண்ற கம்பெனி. ஒரு தொழில்நுட்பம் வளர்ச்சி அடையணும் அப்படின்னா, அந்த தொழில்நுட்பத்தை இயக்கக்கூடிய மென்பொருட்கள் மிக மிக அவசியமாக இருந்தது. அப்படி மென்பொருட்களை உருவாக்குவதிலே இளைஞர்களை மூலதனமாக கொண்டு, இந்த உலகம் தொடர்ந்து பல்வேறு படிநிலைகளிலே மாறி, 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 மாறி இன்றைக்கு சாதாரண மனிதன் கூட ஒரு எளிய பயன்பாட்டை செய்து காட்டுவதற்கு பதிலாக, ஒரு வலிமையான ஒரு தகவல் தளத்தை உருவாக்குவதற்கான அடிப்படையை இங்கே தொழில்நுட்பம் உருவாக்கி வைத்து விட்டது. அந்த அளவுக்கு அடுத்த கட்ட படிநிலை வளர்ச்சி கரெக்ட்டா 20 ஆண்டுகள்ல மிகப்பெரிய மாற்றத்தை நோக்கி இந்த உலகம் சென்று கொண்டிருக்கிறது. என்ன அந்த ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ன பண்ண போகுது? நம்ம யாருமே எதிர்பாராத அளவு நம் நம்மளுடைய கையில வந்து உட்கார்ந்துருச்சு. நம் சிந்தனைக்கு தான் அது இன்னும் நமக்குள்ள அது வந்து நுழையல. ஓ! இதுதான் ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ன்னு நமக்கு தெரியாத அளவுக்கு அது வந்து நுழைஞ்சு உட்கார்ந்திருக்கு. உங்களுடைய மொபைல் ஃபோன்ல நீங்க ஃபோட்டோ எடுக்கும்போது, அந்த ஃபோன்ல அந்த உங்களுடைய முகத்தை மட்டும் கரெக்ட்டா செக் பண்ணுவதற்காக ஒரு கட்டமா ஒரு ஸ்கொயர் பாக்ஸ் ஒண்ணு வரும். அதுவாகட்டும், உங்களுடைய கைபேசியில நம்ம என்ன பண்றோம், நம்ம ஆண்ட்ராய்ட் மொபைல்ல அ "ஹே கூகுள்" அப்படின்னு சொல்லி நம்ம பேசுறோம். இல்ல "ஹே சிரி" அப்படின்னு சொல்லி பேசுறோம். இப்படி எந்த தொழில்நுட்பமாகட்டும், அந்த வாய்ஸ் லாங்குவேஜ் மாடல் வாய்ஸ வந்து டெக்ஸ்ட்டா கன்வெர்ட் பண்றது, இல்ல வந்து நம்மளுடைய மொழியை தன்னுடைய மொழிக்கு தகுந்தாற் போல மாற்றி, நம்ம எதிர்பார்க்கிற பிற மொழிக்கு கொடுக்கிறதாகட்டும், எல்எல்எம்ன்னு சொல்லப்படுற லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் ஆகட்டும், இப்படி என்எல்பி அப்படின்னு சொல்லப்படுற தொழில்நுட்பமாகட்டும், எல்லாமே மிகப்பெரிய படிநிலை வளர்ச்சியில இன்றைக்கு உட்கார்ந்து கொண்டிருக்கிறது. படியை ஏறிக்கொண்டே இருக்கிறது. ஒரு நிமிடம் விடாமல் இந்த தொழில்நுட்பம் அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிப்பதற்காக நடந்து கொண்டே இருக்கிறது, பயணித்துக் கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு சொல்லையும் உள்வாங்கிக் கொண்டு, அதற்கான பல்வேறு படிநிலைகளில் இருந்து அர்த்தங்களை தேடிக்கொண்டு, இந்த மனிதன் தனக்கு பதிலாக தான் வேலை செய்ய வேண்டிய இடத்துக்கெல்லாம் இந்த தொழில்நுட்பத்தை வைத்து எப்படியெல்லாம் எப்படியெல்லாம் கேள்வி கேட்க போறான்னு தெரியலையேன்னு பயந்துகிட்டு ஒவ்வொரு நொடியும் படிச்சுக்கிட்டே இருக்கு. ரீட் பண்ணிக்கிட்டே இருக்கு. அறிவியல் சார்ந்த செய்திகளை, மருத்துவம் சார்ந்த செய்திகளை, விவசாயம் சார்ந்த செய்திகளை, தனிமனிதன் சார்ந்த செய்திகளை, அரசியல் சார்ந்த செய்திகளை, அரசாங்கம் சார்ந்த செய்திகளைன்னு பல்வேறு விதங்கள்ல, எல்லா விதங்கள்லயும், எல்லா டைமென்ஷன்லயும் அதனுடைய அதனுடைய லாங்குவேஜ் லேர்னிங் அப்படிங்கிறது வளர்ந்து கொண்டே இருக்கிறது ஒவ்வொரு நொடியும். நாளைக்கெல்லாம் நீங்க வந்து இன்னும் ஒரு 2 ஆண்டுகள்ல இந்த காலர் டியூப் ஜாப்ஸே இருக்காது அப்படின்னு அ இன்ஃபோசிஸ்னுடைய சிஇஓ சொல்றாரு. இது ஒரு எவ்ளோ பெரிய ஒரு மாற்றம் தெரியுமா? இதே 25 வருடத்துக்கு முன்னாடி உலகத்துல ஒவ்வொரு மூலையில இருந்தும் மக்கள் தேடி தேடி போன வேலைன்னா, அந்த காலர் டியூன் ஜாப்ஸ் தான். யார கேட்டாலும் வீட்ல ஒருத்தனாவது நைட் ஷிஃப்ட்ம்பாய்ங்க. கேட்டா அமெரிக்காவுக்காக இங்க உட்கார்ந்து வேலை செஞ்சுட்டு உட்கார்ந்திருப்பாய்ங்க. அந்த அளவுக்கு ஒவ்வொரு ஒவ்வொரு அ படிநிலையை மாறி, இன்றைக்கு அந்த பணியையே ஒழித்து கட்டுற அளவுக்கு ஆர்ட்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து உட்கார்ந்திருக்கு. அதற்கு பதிலாக சாட்பாட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற அந்த சாட்பாட்ஸ் வந்து தொடர்ந்து நம்முடைய செய்திகள்ல இருந்து பல்வேறு நம்மளுடைய மூளையை நம்மளுடைய கேள்விகள் மூலம் அது படித்துக் கொண்டே இருக்கிறது. நீங்க பார்த்திருப்பீங்க.
உங்களுடைய WhatsAppல நீங்க மெசேஜ் கிரியேட் பண்றதுக்கு மேல ஒரு கட்டமா ஒரு ரவுண்டா ஒரு ப்ளூ கலர்ல ஒரு ரிங் சுழண்டுகிட்டே இருக்கும். அந்த ரிங் தான் நம்ம கைக்குள்ள வந்திருக்கிற ஏஐ. உங்கள படிச்சுக்கிட்டே இருக்கிற ஏஐ. நீங்க யாருக்கு டெக்ஸ்ட் பண்றீங்க? என்ன மாரி டெக்ஸ்ட் பண்றீங்க? இப்போ உங்களோட மூட் என்ன? காலையில எந்திரிச்சதும் உங்க மூட் என்ன? யாருக்கு நீங்க டெக்ஸ்ட் பண்றீங்க? மத்தியானத்துல நீங்க எப்ப ஃப்ரீயா இருக்கீங்க? எவ்வளோ நேரம் WhatsApp யூஸ் பண்றீங்க? என்ன மாரியான கேள்விகளை கேட்கிறீங்க? இல்ல யாரோட தொடர்பில் இருக்கிறீங்க? என்ன மாரியான செய்திகளை அதிகம் பகிர்றீங்க? என்ன மாரி செய்திகளை அதிகம் பார்க்கிறீங்க? எந்த குழுவுல நீங்க ஆக்டிவா இருக்கிறீங்க? இப்படி ஒவ்வொரு உங்களுடைய பயணத்தையும் அது தொடர்ந்து கவனித்துக் கொண்டே இருக்கிறது. காரணம் உங்களுக்காக நீங்க கேள்வி கேட்கும்போது உங்களுடைய பாணியிலே உங்களுக்கு தகுந்தாற் போல பதில் சொல்வதற்காக அது காத்துக் கொண்டு கிடக்கிறது. நீங்க கேட்கிற கேள்விக்கு ஒரு டெம்ப்ளேட்டட் பதில அது ரொம்ப அழகா சொல்லுது. ஒரு டெம்ப்ளேட்டட் பதில். சாட் ஜிபிடியா எழுதுது இந்த அளவுக்கு அப்படின்ற அளவுக்கு நம்ம சாட் ஜிபிடிய பார்த்தே வியந்துட்டு இருந்த சூழல்ல இந்த மெட்டாவினுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது அபரிமிதமான வளர்ச்சி. எடுத்ததுமே ஒரு இமேஜ் ப்ராசஸிங் செய்து குடுக்குற அளவுக்கு மிகப்பெரிய பிரம்மாண்டமான நல்வரவு இந்த ஏஐனுடைய வரவு அப்படிங்கிறது. நீங்க நெறைய இந்த வயநாடுல இந்த ஒரு 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 அந்த மனதிற்கு உருக்கமான விஷயம் தான். அதை காலையிலேயே நினைவு கூர்றதுல கொஞ்சம் வருத்தமாத்தான் இருக்கிறது. ஆனால் அந்த தோற்றத்தை உருவாக்குவதற்காக அங்கே நடந்த சம்பவங்களை குறித்து விவரிப்பவர்களினுடைய மனநிலையை அப்படியே காட்சிப்படுத்துவதற்காக இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வெவ்வேறு செய்தி ஊடகங்களுக்காக அது செய்து கொடுத்த புகைப்படங்கள் எல்லாம் அவ்வளவு அபாரமான புகைப்படங்கள். ஒரு செய்தி தான் எப்படி இந்த பெருவெள்ளத்திலிருந்து காப்பாற்றப்பட்டோம், பெரும் மண் சரிவிலிருந்து காப்பாற்றப்பட்டோம் அப்படிங்கிற ஒரு செய்திய ஒரு பாட்டி ஒரு செய்தி தொலைக்காட்சிக்கு பகிர்றாங்க. இந்த மாரி நான் வந்து மாட்டிக்கிட்டேன். எங்க இருந்தோம் என்னன்னே தெரியல. அங்க ஒரு யானை எனக்கு உதவியாக இருந்தது. நான் இந்த மாரி கேட்டுக்கிட்டேன். கஜராஜா என்ன வந்து காப்பாத்து. நானும் என் பேத்தியும் இப்படி சிக்கிக்கிட்டோம். நம்ம வந்து என் உயிர காப்பாத்து, நீ தான் காப்பாத்தணும். நீ எதுவும் என்ன பண்ணிடாத அப்படின்னு அவங்க கெஞ்சுற சூழல்ல, மனமுருகி கெஞ்சுற சூழல பார்த்து, அந்த யானையே அப்படியே அமைதியாக நின்று, இந்த பெருவெள்ளம் வடிந்து ஒழியும் வரை காத்துக் கொண்டிருந்து அவர்களை பாதுகாத்து, உயிரோடு அனுப்பி வைத்ததாக மெய்யுருகி ஒரு பாட்டி தன்னுடைய அனுபவங்களை ஒரு செய்தி சேனலுக்கு பகிர்ந்ததை ரொம்ப அழகா, எவ்வளவு அழகா அதை புகைப்படங்களாகவும், குட்டி குட்டி வீடியோக்களாகவும் அந்த ஏஐ உருக்கத்தோடு வரைந்திருந்த அந்த அந்த புகைப்படங்கள் நீங்க சமீபத்துல பார்த்திருப்பீங்க. அதுதான் மிகப்பெரிய உதாரணம். இந்த மாரி ஒரு 2 ஆண்டு காலமாகவே தொடர்ந்து இங்க தொழில்நுட்பம் குறித்து பேசுவதற்கு அ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பல்வேறு செய்திகளை மக்களுக்கு கொண்டு சேர்ப்பதற்கு பல்வேறு ஊடகங்கள் தொடர்ந்து முயற்சி எடுத்து வருகிறது. நீங்க Instagram பயன்படுத்துற அ மனிதராக இல்ல இருக்கிறீங்க அப்படின்னா நபராக இருக்கிறீங்க அப்படின்னா, நெறைய ஆர்ட்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வழியாக செய்யப்படுகிற விளம்பரங்களை நீங்க பார்க்கலாம். நெறைய ஆர்ட்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பிளாட்ஃபார்ம்ஸ் வழியாக இங்கே தொடர்ந்து பிராண்டிங் செய்யப்பட்டு வருகிறது. ஒரே மாரி முகத்தோற்றம் கொண்ட, ஒரே மாரி பெண்ணுடல் அமைப்பு கொண்ட அதே நபர் தொடர்ந்து வெவ்வேற தளங்களிலே தன்னுடைய Instagram பேஜ்ல இயங்கிக்கிட்டே இருப்பாங்க. அத பார்த்தா நீங்க உங்களால உண்மையா கண்டே பிடிக்க முடியாது. இவ ரியல் மனுஷி தானா? இல்ல வந்து ஆர்ட்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தானா? இது என்ன பார்த்தா ரோபோ மாரி இருக்கு. திடீர்னு பார்த்தா ரோபோ மாரி இருக்கு. பார்த்துக்கிட்டே இருந்தா மனுஷி மாரி இருக்கு. அப்படின்ற மாரி ஒரு அ ஒரு ஒரு மாய பிம்பம் நமக்கு உருவாகும். இப்படி Instagram ஃபுல்லா, LinkedIn ஃபுல்லா முழுக்க முழுக்க ஆர்ட்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸோட ஆக்கிரமிப்பு
அவ்வளவு பெருகி இருக்கிறது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கணக்குகள். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வழியாக உருவாக்கப்பட்ட பல்வேறு கேரக்டர்ஸ் இப்ப எப்படி நம்ம காலத்துலலாம் கார்ட்டூன் கேரக்டர்ஸ் வந்து ட்ரெண்ட்ல இருந்ததோ, கார்ட்டூன் கேரக்டர்ஸ் நெறைய கார்ட்டூன் கேரக்டர்ஸ் வச்சு விளம்பரங்கள் செய்வாங்க. அது மாரி இனிமே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல ஃபேமஸா இருக்கிற கேரக்டர்ஸ வச்சு இனிமே விளம்பரம் செய்யக்கூடிய சூழல் இங்கே பெருகும். நம்ம வந்து மனிதர்கள் கூட தான் பணியாற்றுறோமா? இல்ல வந்து ஏஐ கூட தான் பணியாற்றுறோமான்னு தெரியாத அளவுக்கு இங்கே மனிதர்களை ஏஐ ஏஐ வந்து இயல்பாக்கப் போகிறது. மனிதர்களை இயல்பாக்கப் போகிறது. நம்ம இன்னும் வியப்புல தான் இருப்போம். ஏன்னா, நம்ம இன்னும் அந்த தொழில்நுட்பத்துக்குள்ள போகல. அப்படியெல்லாம் நடக்கப் போகிறது அப்படிங்கிறத இந்த தொழில்நுட்ப உலகம் நமக்கு திரும்ப திரும்ப வலியுறுத்திக் கொண்டே இருக்கிறது. அப்படியான ஒரு வியப்புக்குள்ள போகும்போது, நமக்கு அது அது ஏஐ நமக்கு நார்மலைஸ் ஆகும். நமக்கு இப்பயே கொஞ்சம் கொஞ்சமா நார்மலைஸ் ஆயிடுச்சு இல்லீங்களா? நம்ம என்ன பண்றோம், அ நம்ம ஒரு பேங்கிங் யூஸ் பண்றோம் அப்படின்னா, அந்த பேங்க்குக்கான நம்மளுடைய ம் அக்கவுண்ட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, WhatsAppல போயிட்டு அந்த பேங்க்குக்கான கோட போட்டோம் அப்படின்னா, 1 எழுத்து 1 அனுப்பு, 2 அனுப்பு, நான் உனக்கு அத தர்றேன், இத தர்றேன்னு அந்த ஏஐ ஆட்டோமேட்டட் டெக்ஸ்டிங் மூலியமா நமக்கு ரிப்ளைஸ் குடுத்துட்டு இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு ஏஐனுடைய வளர்ச்சி டெக்ஸ்ட் ஃபார்ம்ல இருந்தது. இனிமே வாய்ஸ் ஃபார்ம்ல ரொம்ப இயல்பா நமக்குள்ள வரப்போகுது. ஒரு ஏஐ இவ்ளோ சொல்றீங்களே, நமக்கும் நம்மோட நம்மா இருக்கப்போது, நமக்கே தெரியாம இது ஏஐ தானா, மனுஷன் தானான்னு தெரியாத அளவுக்கு இருக்க போகுது அப்படின்னு சொல்றீங்களே, அப்படின்னு உங்களுக்கு பல்வேறு கேள்விகள் எழலாம். எனக்கும் அப்படிதான் இருந்துச்சு. பட் தொழில்நுட்பம் என்னதான் வளர்ச்சி அடைந்தாலும், மனிதனின் உதவி இல்லாமல் அதனால ஒண்ணுமே பண்ண முடியாது. அதற்கான பிரச்சனை அப்படின்னு வரும்போது. அதுக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, ஒரு தனிமனிதனுடைய வாழ்க்கை, உலகத்தினுடைய மக்களினுடைய வாழ்க்கையை அப்படியே புரட்டி போட தயாராவதற்கு காத்துக் கொண்டு இருக்குது அப்படின்னா, அது எலான் மஸ்கினுடைய வாழ்க்கை தான். நீங்க எலான் மஸ்க் கேள்விப்பட்டிருப்பீங்க. உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. எக்ஸ் அப்படிங்கிற ஒரு தொழில்நுட்ப தளத்தினுடைய சமூக வலைதளத்தினுடைய நிறுவனர். நிறுவனர் இல்ல, அ உரிமையாளர் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நமக்கு அடையாளப்படுத்தணும் அவர அப்படின்னா. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான அடையாளம் இருக்கு அப்படின்னா, அவருக்கு டெஸ்லா அப்படிங்கிற அந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் தொடர்பான அந்த நிறுவனம் தான். நம்ம எல்லாரும் மக்கள் அனைவரும் இந்த ஃபியூவலுக்காக உலகப் போரே நடத்துற அளவுக்கு ஆ இங்க வந்து தொடர்ந்து பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்குது. உலகப்போர் நடத்துற அளவுக்கு இங்க பிரச்சனைகள் இருக்குது அப்டின்னா, அமெரிக்காவும் மத்த அரபு நாடுகளோட படையெடுத்து சென்று அங்க உள்ள நாட்டினுடைய ஆ எரிபொருள் சக்திகள சுரண்டி கொண்டு வந்து தன்னுடைய தேசத்திற்காக பதுக்கி வைத்துக் கொண்டிருந்த அமெரிக்காவுக்கு அந்த பெட்ரோல் கிணறுகளை எல்லாம் சுட்டெரிக்கிற ஒரு பாம் மூலியமா காலி பண்ற போராட்டக்காரர்கள் எல்லாம் உருவாக்குற அளவுக்கு அமெரிக்காக்கு பெரிய அச்சுறுத்தல் இருந்தது. அப்படி இருந்த காலகட்டத்தில, உலகத்திலேயே மிகச்சிறந்த ரோட் டிரான்ஸ்போர்ட் கொண்ட தேசமாக விளங்கக்கூடிய அமெரிக்காக்கு மிகப்பெரிய சவாலாக இருந்தது இந்த 2டே விஷயம் தான். ஹை வேல்யூ கார்ஸ். அங்க எல்லாருமே ஹை வேல்யூ கார்ஸ் தான் யூஸ் பண்ண வேண்டிய சூழல் இருந்தது. அது எல்லாத்தையும் தாண்டி அவர்கள் அனைவருமே ஃபியூவலுக்காக சிரமப்படுற சூழல். எதிர்காலத்தில ஃபியூவலுக்காக சிரமப்படுற சூழல் உருவாகும் அப்படிங்கிற ஒரு பயம் இருந்துச்சு. இது எல்லாத்தையும் உடைக்கிற அளவுக்கு நான் ஒரு தொழில்நுட்பம் வச்சிருக்கேன். அந்த தொழில்நுட்பம் இந்த தேசத்தினுடைய மக்களினுடைய வாழ்வியலை மாற்றப் போகுது அப்படிங்கிற பெரும் கனவோடு வந்தவர் தான் எலான் மஸ்க். டெஸ்லான்னு நம்ம இன்னைக்கு பேசுறோம்ல. 2008ல நான் கல்லூரி முடித்த காலகட்டத்தில அந்த லைப்ரரி போகக்கூடிய வழக்கம் எனக்கு தொடர்ந்து இருந்தது. அப்போது அந்த லைப்ரரியில எந்த பிசினஸ் பேப்பர்ஸ் எந்த பேப்பர் எடுத்தாலும், அதுல ஒரு செய்தியாவது எலான் மஸ்க் பற்றிய செய்தி இல்லாமல் இருக்கவே இருக்காது.
யார்றா அவன்? அவ்ளோ பெரிய ஆளா இவன்? அப்படின்ற மாரி அவ்வளவு செய்திகள் எலான் மஸ்கினுடைய அந்த தொழில்நுட்பம் சார்ந்து அவர் இயங்கிக் கொண்டிருக்கிற பாங்கை இந்த உலகமே வியந்து பார்த்துக் கொண்டிருந்தது. அந்த நாளினுடைய வளர்ச்சியை இன்றைக்கு நாம் அறுவடை செய்து கொண்டிருக்கிறோம். எலான் மஸ்க் அப்போது கேலிக்கும், கிண்டலுக்கும் உள்ளான நபர். இப்போதும் தான். எலான் மஸ்கையும், டொனால்ட் ட்ரம்பையும் ஒரே தராசுல நிக்க வைக்கலாம் அப்படின்னு எல்லாரும் கிண்டல் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு எலான் மஸ்க் வந்து நெறைய எம்ப்ளாயீஸ ஃபயர் பண்ணாரு. இஸ் அ ஃபயர்மேன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஏன்னா, அவரு ஒரு கூட்டத்த கூட்டுறாரு, பணியாளர்கள் கூட்டத்த கூட்டுறாரு அப்படின்னா, யாரையோ வேலைய விட்டு தூக்க போறாரு கூட்டத்திலேயே அப்படின்னு அர்த்தம். அந்த அளவுக்கு சின்ன சின்ன பிழைகள் செய்த மனிதர்களை கூட, சின்ன சின்ன பிழைகள் செய்த பணியாளர்களை கூட, தன் சொந்த அ விருப்பு வெறுப்புக்காக Twitterல அவர பத்தி ஏதாவது கமெண்ட் பண்ணிட்டாங்க, கிண்டல் பண்ணிட்டாங்க. அவருடைய மனைவி குறித்து, அவருடைய பிள்ளைகள் குறித்து ஏதாவது பேசிட்டா கூட, அவரு அதை பெர்சனலா எடுத்துக்கொண்டு, அந்த பணியாளரை வேலைய விட்டு தூக்குற குணம் கொண்ட, உலகமே அறிந்த ஏன்னா இப்படியெல்லாமாங்க இருப்பாங்க. அதுவும் எலான் மஸ்க்ன்னு இவ்ளோ பாராட்டிட்டு இப்படி சொல்றீங்களே! அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுதான் உண்மை. அந்த அளவுக்கு ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன்ல வீக்கா இருக்கக்கூடிய ஒரு நபர், இவ்வளவு பெரிய தொழில்நுட்பத்தை அமெரிக்காவுக்கு தெரியவே இல்ல. இந்த தொழில்நுட்பம் அவ்வளவு பெரிய மாற்றத்தை இந்த தேசத்துக்கு உண்டாக்கப் போகுது அப்படின்னு. எலான் மஸ்க் சொல்றாரு, "நான் வந்து இந்த உலகத்துக்கே, அதுவும் குறிப்பா அமெரிக்காக்கே நீங்க எதிர்பார்க்காத விலையில நான் குறைந்த விலையில, மிக குறைந்த விலையில நான் இந்த கார்களை குடுக்கறதுக்கு தயாரா இருக்கேன். நீங்க 3000 கிலோமீட்டருக்கு மேல உங்களால ரீசார்ஜ் பண்ணாம ஓட்ட முடியும்." அப்படின்னு ஒரு கார குறித்து அறிமுகப்படுத்தும்போது, மக்கள் யாரும் நம்பவே இல்ல. எலான் மஸ்கினுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒவ்வொரு தேசத்துக்கா தாவி, தாவி வீட்ட விட்டு ஓடி வந்து, அப்பா தொல்ல தாங்காம வீட்ட விட்டு ஓடி வந்து, என்ன பண்றதுன்னு தெரியாம கிடைச்ச வேலையெல்லாம் செஞ்சு, சின்ன சின்ன முயற்சிகளால அப்போது மிகப்பெரிய இப்ப நம்ம யுபிஐன்னு கொண்டாடிட்டு இருக்கிறோம்ல, Google. அந்த அளவுக்கு இணையான ஒரு தொழில்நுட்பத்த கண்டுபிடிச்சாரு. அதுதான் PayPal அப்படின்றது. ஆன்லைன் டிரான்சாக்ஷன் சாஃப்ட்வேர் அது. அப்போதைக்கு இன்டர்நெட் பேங்கிங்க்கு அவ்ளோ பெரிய சப்போர்ட். தேர்ட் பார்ட்டியா இருந்து ஒரு பேங்க்லேருந்து இன்னொரு பேங்க்குக்கு காசு வாங்கி குடுத்துட்டு இருந்தாரு. அதுல கமிஷன் அடிச்சிட்டு இருந்தாரு. ஸோ அப்படி பல்வேறு தொழில்நுட்பங்களை உருவாக்கிய அந்த நபர், தன்னுடைய நண்பரோட உதவியோட இவ்வளவு மிக முக்கியமான அ உலக அளவுல மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அப்படிங்கிற இந்த கண்டுபிடிப்பை நிகழ்த்தியது அ எல்லோரும் வியக்கத்தக்க செய்தி தான். இத விட இன்னும் அடுத்த படிநிலையாக எலான் மஸ்க் பத்தி சொல்லணும் அப்படின்னா, அவர் உருவாக்கிய உலகத்திலேயே ஒரே ஒரு தனியார் விண்வெளி ஆராய்ச்சி மையம் அப்படின்னா, அது SpaceX அப்படின்னு சொல்லப்படுற அந்த நிறுவனம். இந்த 2 மிக முக்கியமான படைப்புகளை, ஆக்கங்களை அவர் உருவாக்கியதற்கு அடிப்படை, அவர் PayPalல வித்ததன் வழியாக அவருக்கு கிடைத்த பணம் தான். ஏங்க இப்ப தானே சொன்னீங்க, PayPal வந்து அவ்ளோ முக்கியமான பேங்கிங் நெட்வொர்க் ரீடைலிங்க்கு சப்போர்ட் பண்ணுதுன்னு. அத வித்துட்டாரா மனுஷன் அப்படின்னா, ஆமா. அத வித்து அந்த காச வச்சுட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம, எதையாவது புதுசா பண்ணணும் அப்படின்னு உருவாக்கியது தான் இந்த SpaceXம், இந்த வெஹிக்கிளும். இதெல்லாம் ஏன் இப்ப நான் சொல்றேன் அப்படின்னா, ஒரு தொழில்நுட்பம் இப்படியான படிநிலைக்கு மாறப்போகிறது அப்படிங்கிற ஒரு செய்தியை இந்த உலகம் நமக்கு அறிவுறுத்திக் கொண்டே இருக்கும்போது, அது தொடர்பான ஒரு பிசினஸ நம்ம பண்ணும்போது, மிகப்பெரிய தொழில் வாய்ப்புகள், வருமான வாய்ப்புகள், வேலை வாய்ப்புகள் இங்கே உருவாக்குவதற்கு அவ்வளவு சாத்தியக்கூறுகள் இருக்கும். அப்படிதான் கண்ணுக்கு முன்னாடி ஏஐ
மிகப்பெரிய அளவுல வளர்ச்சி அடைய போகிறது அப்படின்னு இந்த உலகம் தொடர்ந்து அறிவுறுத்திக் கொண்டே இருப்பது. நீங்க தமிழ் நியூஸ் பேப்பர்லாம் படிச்சா 5 பைசாக்கு பிரயோஜனம் கிடையாது. இந்த உலகம் எந்த நிலையில போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்மளால சத்தியமா தெரிஞ்சுக்கவே முடியாது. அந்த வீட்ல வந்து அம்மி கல்ல போட்டு கொன்னாய்ங்க. இந்த ஆட்டுக்கல்ல போட்டு கொன்னாய்ங்க. அங்க பிரச்சனை, இங்க பிரச்சனை, அது பிரச்சனை, இது பிரச்சனை, 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 பிரச்சனைன்னு செய்தியில தன்னுடைய அ நாட்டினுடைய ஏதோ ஒரு மூலையில மக்கள் வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிற செய்திகளை மட்டுமே பதிவு செய்வதற்கு இங்கே மக்கள் பதிப்பகங்கள் நெறைய இருக்கு. அது வேண்டாம்னு நான் சொல்லல. பட் இங்க தொழில்நுட்பம் குறித்து ஆராய்வதற்காக, தொழில்நுட்பம் குறித்து சிந்திப்பதற்காக, தொழில்நுட்பம் குறித்து அடுத்த நிலைக்கு மக்களை தயார்படுத்துவதற்காக இங்க வெகு சில நிறுவனங்கள் தான் இருக்கின்றன. ஸோ அப்படியான படிநிலை வளர்ச்சிக்கு இந்த அ டெஸ்லாவும், இந்த SpaceXம் நம்மை கொண்டு போய்க்கிட்டு இருக்கு. நீங்க வந்து ராக்கெட் விடணும் அப்படின்னு நீங்க கனவு காண்றீங்க. உங்களுக்கான தனிப்பட்ட முறையில ஒரு ராக்கெட் உங்களுக்கு வேணும்னு நெனைக்கிறீங்கன்னா, நான் ஒரு இரவுல அந்த SpaceXக்கான ஐடியாவ கொண்டு வராரு எலான் மஸ்க். அதான் மிகப்பெரிய ஆச்சரியமே. தனக்கு ஒரு ராக்கெட் லான்ச் பண்ணி, தான் இந்த நிறுவனத்திற்காக ஒரு சர்வைலன்ஸ் சிஸ்டம கொண்டு வரணும் அப்படின்னு முடிவு பண்றாரு. ராக்கெட் லான்ச் பண்றதுக்கு பிரைவேட் நிறுவனங்களே இல்ல. அரசாங்கத்திட்ட போய் கேட்டா, அது கொண்டா, இது கொண்டான்னு கொலை பண்ணிட்டு இருக்கு. கேள்வி மேல கேள்விய கேட்டு, வாடா நானே ஒண்ணு ஸ்டார்ட் பண்றேன். உனக்கு எல்லாத்துக்கும் நான் ராக்கெட் விட்டு காட்டுறேன்னு, அசால்ட்டா வந்த ஒரு சின்ன கோவத்தினுடைய வெளிப்பாடு தான். சின்ன கோவத்தினுடைய பெரும் தாக்கம் தான் இந்த SpaceX நிறுவனம் அப்படின்னு சொல்லலாம். இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் நம்ம இன்னைக்கு பேசுறோம்ல. நம்ம சமீபத்தில கூட அது ரொம்ப ட்ரெண்ட் ஆச்சு. அமெரிக்கால அது நெடுஞ்சாலையில டெஸ்லா போய்க் கொண்டிருக்கும்போது, தனக்கு முன்னாடி இருந்த குதிரை வண்டிய பார்த்து பயந்து, டெஸ்லா நின்னுடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு Twitterல எல்லாரும் டெஸ்லாவ கிண்டல் பண்ணினவங்க ரொம்ப நெறைய பேர். பட் இப்படி அது அது அ அது அதனுடைய அது ஏஐ குழந்தை தான். அந்த ஏஐ கொஞ்சம் கொஞ்சமா தான் வளரும். நம்ம தான் அதுக்கு சொல்லிக் குடுக்க போறோம். மனிதனோட உதவி இல்லாமல் அதனால ஒண்ணுமே பண்ண முடியாது. அது எவ்வளவுதான் கத்துக்கிட்டாலும். ஆனா, அதற்கான ஆசிரியரே மனிதனாகத்தான் இருப்பான். ஆனா, அந்த தொழில்நுட்பத்தை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிற பணி என்பது ரொம்ப ரொம்ப கஷ்டமான வேலை. அத கண்கூடா எலான் மஸ்க் உணர்றார். நீங்க எவ்வளவுதான் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணாலும், உங்களுடைய மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜில ஏதோ ஒரு புதுமை இல்லன்னா, அதை நீங்க சாதிக்கவே முடியாது அப்படிங்கிறத அவருடைய டெஸ்லாவே நிரூபிச்சுது. ஏம்மா அதுவே புதுமையான காருன்ற, ஏம்மா அது வந்து கஷ்டப்பட போகுது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, எப்பயுமே நமக்கு புதிய புதிய வரவு அப்படிங்கிறதுல நமக்கு சில நேரம் சந்தோஷம் இருந்தாலும், பல நேரம் அதை குறித்த கேள்விகளும், சந்தேகங்களும் நமக்கு இருந்து கொண்டே தான் இருக்கும். அதே மாரி தான். அதுவும் தொழில்நுட்பம் அப்டின்னா, நமக்கு அது விளங்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு, அது நமக்கு பல்வேறு கேள்விகளை, அதற்கு எவ்வளவு விளக்கங்கள் கிடைத்தாலும், பல்வேறு கேள்விகளை அது தொடர்ந்து நமக்கு வைத்துக் கொண்டே தான் இருக்கும். அந்த வகையிலே டெஸ்லாவை குறித்து மக்கள் விழிப்புணர்வு அடைவதற்காக, எலான் மஸ்க் எடுத்துக்கிட்ட முயற்சி அப்படிங்கிறது, ஆ அவருடைய வாழ்க்கை பாதையிலே எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் ஏன்னா அவர் வந்து சில்வர் ஸ்பூன்ல பொறந்த ஆளு. சில்வர் ஸ்பூன் கையோட பொறந்த ஆளு. அவ்வளவு பெரிய பணக்காரர். அவங்க அப்பா, சவுத் ஆப்பிரிக்கால. அவ்வளவு பெரிய பணக்காரருடைய பிள்ளை ஏன் வீட்ட விட்டு ஓடி வந்தான் அப்படிங்கிறதெல்லாம் பெரிய கத. அப்படி ஓடி வந்து தான் சொந்த முயற்சியில ஒவ்வொரு நிறுவனத்தையும் தொடங்குகிறார். அப்படி தொடங்கப்பட்ட டெஸ்லா கார்கள். டெஸ்லா கார்னுடைய ஐடியா அப்படிங்கிறது வேறு ஒருவரோட ஐடியா. அதுக்கு நான் ஃபண்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லி தொடங்கப்பட்டது தான் இந்த டெஸ்லா நிறுவனம். அவரு ஃபண்ட் பண்றதுக்கு தயாரா இருந்தாரு. அந்த தொழில்நுட்பத்தை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து போவதற்காக அவருடைய அ அந்த டெஸ்லாவினுடைய அந்த அ ஒரே நிமிஷம்.
டெஸ்லாவினுடைய பயணத்துக்கு மிகப்பெரிய காரணமாக இருந்த அந்த டெஸ்லாவினுடைய சிஇஓ எடுத்த முயற்சிகள் எல்லாம் வியந்துதான் டெஸ்லாவுக்கான ஃபண்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வராரு எலான் மஸ்க். ஆனால் அந்த தொழில்நுட்பத்தை அறிந்தவர்களால் தான் இங்கே திரும்ப திரும்ப அந்த தொழில்நுட்பத்தை குறித்து பேசி அதற்கான சந்தையை உருவாக்க முடியும் அப்படிங்கறதுல ரொம்ப தெளிவா இருந்தாரு. அப்படி யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு தனி மார்க்கெட்டிங் டீம் போடாம டெக்னிக்கல் டீமை உருவாக்கியே இங்க மார்க்கெட்டிங் செய்ய வச்சு பீப்புளை கவர்ந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேர்ட் ஆஃப் மவுத் அப்படிங்கிற டெக்னிக் மூலமா டெஸ்லா கார்களை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வைத்த மிகப்பெரிய சாதனையை டெஸ்லா செய்தது. நம்ம இன்னைக்கு பயன்படுத்துற டேப்லெட் அப்படின்னு சொல்லப்படுற அந்த மடிக்கணினிக்கு அடுத்ததான அந்த வடிவம் அப்படிங்கிறது டெஸ்லாவினால் உருவாக்கப்பட்டதுதான். ஒரு காரே கம்ப்யூட்டரே 4 சக்கரம் கட்டிக்கிட்டு ரோட்ல நடந்துச்சுன்னா அதுதான் டெஸ்லா. அதுல மிகச்சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னா, எந்த தொழில்நுட்ப கோளாறானாலும் எந்த மூலையில இருந்தும் அந்த கார ஒரு சர்வீஸ் இன்ஜினியரால இயக்கிட முடியும். ஒரு கம்ப்யூட்டரோட துணையோட அந்த கோடிங்க ரீசெட் பண்ணிட்டாலே. அந்த அளவுக்கு தானாகவே இயங்கக்கூடிய ஒரு தொழில்நுட்ப நிலை கொண்டது அந்த டெஸ்லா கார் அப்படின்னா மிகையாகாது. அந்த வகையிலே இன்றைக்கு உங்களோடு இந்த பல்வேறு தொழில்நுட்ப வளர்ச்சிகளிலே மனிதன் இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை எதிர்நோக்கி இருக்கிற இந்த காலகட்டத்துல இந்த செய்திகள் எல்லாம் உங்களோடு பகிர்ந்து கொண்டதிலே மிக்க மகிழ்ச்சி. நல்லதொரு வாய்ப்பை வழங்கிய இந்த சரித்திரம் படைப்போம் அமைப்பிற்கும் என்னுடைய சிறப்பு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றிங்க அன்பு தங்கை. மிகவும் சிறப்பான ஒரு உரை. நிச்சயமாக நல்வரவாக செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் இன்றைய உலகின் கருப்பொருளாக, புதிய மாற்றத்தின் வித்தாக, வரும் கால தலைமுறை அடிப்படையாக தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விடயமாகவும், அதன் மூலமாக தொழில்நுட்பம் இன்னும் ஒரு மிகப்பெரிய வீச்சில் அடுத்த படிநிலையை நோக்கி நகர்வதற்காக ஆயத்தமாகி கொண்டிருக்கின்றது. இன்னும் பிரம்மாண்டமான கண்டுபிடிப்புகள், நகர்வுகள் இனிவரும் காலத்தில் உள்ளன என்பதை குறித்த நல்வரவு என்ற ஒரு அற்புதமான தலைப்பின் கீழ் தெளிவான சிந்தனைகளை அதிகாலையின் அன்பு பரிசாக வழங்கிய தருணங்களுக்காக சொல்லரங்க சொந்தங்களாகிய அன்பு நண்பர்கள் ஒவ்வொருவருடனும் இணைந்து சரித்திரம் படைப்போம் தளம் தங்களுக்கு மனம் நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. அன்பிற்கினிய நண்பர்களே, நாம் அனைவரும் இணைந்திருப்பது சரித்திரம் படைப்போம் தளம். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு தொகுப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பு, வார இறுதியில் சிறப்பு விருந்தினரின் அழைப்பு, ஞாயிறு தோறும் நமக்கான விடுப்பு என்ற அடிப்படையில் நமது தளம் இயங்கி வருகின்றது. அவ்வரிசையில் இந்த வாரம் முழுக்க நாம் நல்வரவு என்ற ஒரு அற்புதமான தொகுப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்தி வருகின்றோம். நல்வரவு தொகுப்பின் முதல் நாளாகிய இன்று நல்வரவு என்ற அற்புதமான தலைப்பின் கீழ் பேராசிரியர் சுபா அருணாச்சலம் அவர்கள் தமது பிறந்தநாள் சிறப்புரையை அற்புதமாக நமக்கு வழங்கினார்கள். நாளை நமது தளத்தில் நல்வரவு தொகுப்பில் மீண்டும் யோசி என்ற அற்புதமான தலைப்பில் திங்க் எகைன் என்ற புத்தகத்தின் திறனாய்வை அன்பு சகோதரர் அசோக் மணி அவர்கள்
அதிகாலை அன்பு பரிசாக வழங்க இருக்கின்றார்கள். வரும் புதன்கிழமையன்று நமது தளத்தில் திரை வள்ளுவர்கள் என்ற அற்புதமான தலைப்பின் கீழ் கவிஞர் மற்றும் எழுத்தாளர் காசி ஆறுமுகம் அவர்கள் திரைப்பட பாடல் ஆசிரியர்களுள் குறிப்பிட்டு தனித்துவம் நிறைந்தவர்களாக முற்போக்கு சிந்தனைகளை விதைத்தவர்கள் குறித்த பார்வையினை நம்மிடையே விதைக்க இருக்கின்றார். வரும் வியாழனன்று ஆரோக்கிய வியாழனில் உள்ளமும் உடலும் தொடர் நிகழ்வின் மற்றும் ஒரு அழகிய பாகத்தினை நமக்கு அன்பு பரிசாக வழங்க இணைகின்றார் அன்பு சகோதரி சசிகலா பாரி அவர்கள். இந்த வாரம் வாசிப்பை நேசிப்போம் பகுதியில் இலக்கிய வெள்ளியில் நம்மிடையே சிங்கப்பூர் தமிழர் இயக்கத்தின் செயலராக இருக்கக்கூடிய அன்பு தோழி சிவசங்கரி அவர்கள் தமது பிறந்தநாள் சிறப்புரையை வரும் வெள்ளிக்கிழமையன்று தர இருக்கின்றார்கள். ஒவ்வொரு நாள் நிகழ்வுகளிலும் சரித்திரம் படைப்போம் தளத்தோடு இணைந்து பயணிக்கவும் நமது வாழ்வியல் வழிகளை இன்னும் செம்மைப்படுத்திக் கொள்ளவும் அன்புடன் அழைக்கின்றோம். இப்பொழுது நிகழ்வின் நெறியாளுமையை தொடரவும் முதன்மை கருத்தினை வழங்கிடவும் அன்பு தோழர் கற்பகவள்ளி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அதற்கு முன் இன்று பிறந்த நாள் காணக்கூடிய இத்தகைய சூழலிலும் கல்லூரி செல்ல வேண்டும், நிறைய பணிகள் அவருக்கு இருக்கும் சூழலிலும் நமக்காக நேரம் ஒதுக்கி அற்புதமான ஒரு நல்வரவு குறித்த சிறப்புரையோடு தமது பிறந்த நாளையும் நம்மோடு இணைந்து கொண்டாடக்கூடிய அன்பு சகோதரி SRM பல்கலைக்கழகத்தில் மனிதவள துறையில் தம்முடைய தொழில்நுட்பம் சார்ந்த அடுத்த கட்ட படிநிலையை வெகு சிறப்பாக எடுத்து செல்லக்கூடிய அன்பு சகோதரி அவர்கள் பேராசிரியராக வலம் வரக்கூடியவர். நிறைய மாணவர்களின் வாழ்வியலில் ஸ்கில் டெவலப்பர் என்ற அற்புதமான நிகழ்வின் வாயிலாக மிகப்பெரிய புரிதல்களை ஒவ்வொரு புதன்தோறும் மாணவர்கள் வாயிலாக மாணவர்களுக்கு எடுத்து கடந்த 120 வாரங்களாக எடுத்து செல்வதில் வல்லவராக இருந்து வரக்கூடிய சமூகம் சார்ந்து இணைந்து பயணிக்கக்கூடிய அன்பு சகோதரி அவர்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை சொல்லரங்க சொந்தங்களாகிய உங்கள் ஒவ்வொருவரின் சார்பிலும் சரித்திரம் படைப்போம் தளம் மனமகிழ்வோடு பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. மன அமைதி, மன மகிழ்ச்சி, மன நிறைவோடு அவரது வாழ்வியல் பயணம் செழித்தோங்கவும் ஒவ்வொரு செயல்களும் வெற்றியாக மலர்ந்திடவும் அதன் வாயிலாக சிறு சிறு சாதனைகளால் சிகரமேறி சரித்திரம் படைத்திடவும் அன்பின் வாழ்த்துக்களை மீண்டும் ஒரு முறை பகிர்ந்து கொள்கின்றோம். இப்பொழுது தோழர் கற்பகவள்ளி அவர்கள் தொடர்வார்கள். நன்றி. நன்றிங்க தோழர். அனைவருக்கும் வணக்கம். முதல்ல சுபா அருணாச்சலம் அவர்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். பிறந்த நாள் அன்னைக்கு அதிகாலையில் நம்மோடு இணைந்து கொண்டு நம்முடன் அவர்களுடைய பிறந்த நாளை தொடங்கியதற்கு மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு நல்வரவுன்ற தலைப்புல தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. முக்கியமாக தொழில்நுட்பம் பத்தி நிறைய கருத்துக்கள் பகிர்ந்துக்கிட்டாங்க. முன்னாடி எல்லாம் நம்ம புத்தகங்கள் படிப்போம், நமக்கு ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சோம்னா நிறைய புத்தகங்கள் இருக்கும், அதை படிப்போம், அதன் மூலமாக நம்ம நிறைய தகவல்களை சேகரிப்போம். இப்போல்லாம் அப்படி இல்லை, நம்ம கையிலேயே இருக்க போன் மூலமாகவோ அந்த மாதிரி நமக்கு தேவைப்பட்டாலும் சரி தேவைப்படாவிட்டாலும் சரி நம்ம நினைக்கிற எல்லா விஷயங்களுமே நம்மளால உடனடியாக தெரிஞ்சுக்கக்கூடியதுக்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கு. அவங்க முன்னாள் பிரதமர் நேரு அவர்களோட அறைக்கு போகும்போது அவர்களுடைய அறையை பத்தியும் அங்கிருந்த புத்தகங்கள் அதை பார்த்த அந்த தருணத்தை பத்தியும் பகிர்ந்துக்கிட்டாங்க. அவர் எழுதின கடிதங்கள் அதெல்லாம் நமக்கு ரொம்ப நல்லா தெரியும். அந்த மாதிரி ஒரு இடத்துல போய் அவரோட புத்தகங்கள் பார்க்கறது அப்படிங்கிறது உண்மையிலேயே மிகவும் சிறப்பான விஷயம். இன்றைக்கு அந்த அளவுக்கு நமக்கு தொழில்நுட்பம் அதிகமா இருக்கிறதுனால நம்ம என்ன வேணாலும் தெரிஞ்சுக்கிறதுக்கும் தேவைப்பட்டாலும் தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்கிற சமயத்துல இன்னும் அதிகமாயிட்டே போகுது தொழில்நுட்பத்துடைய வளர்ச்சி.
முன்னாடி இருந்த அந்த ஐடி இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்றத தாண்டி இன்னைக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவு அப்படிங்கிறது வரைக்கும் நம்ம இன்னைக்கு வளர்ந்திருக்கோம். அந்த செயற்கை நுண்ணறிவின் மூலமாக நிறைய பேருக்கான வேலை வாய்ப்புகள் கூட போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. முன்னாடி எல்லாம் கால் சென்டர்ன்னு சொல்ற அந்த வேலைகள் நிறைய பேரு நிறைய நாடுகளுக்கு தேவையான செய்திகள நம்ம நாட்டுல இருந்து குடுத்துட்டு இருப்பாங்க. இரவு பணியிலலாம் இருப்பாங்க. அந்த மாதிரி நிறைய வேலை வாய்ப்புகள் இன்னும் போயிட்டு இருக்காங்க. இன்னும் சில நாட்கள்ல அந்த வேலை எல்லாமே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி இன்ஃபோசிஸ் நாராயணமூர்த்தி அவர்கள் சொல்லியிருக்காங்க. அப்படிங்கிற மாரி நிறைய வேலை வாய்ப்புகள் போறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஆனா எத்தனை அ ம ரோபோக்களோ இது வந்தாலுமே மனிதர்கள் தான் வேலை செய்ய முடியும். ரோபோக்கள இயக்க முடியும். அதனால மனிதன் இல்லாமல் ரோபோ வேலை செய்ய முடியாது அப்படிங்கிறதையும் சொன்னாங்க. எலன் மாஸ்க் பத்தி நிறைய தகவல்கள் பகிர்ந்துக்கிட்டாங்க. அவர ஒரு சின்ன சின்ன விஷயம் யாராவது கிண்டல் பண்ணா கூட உடனே வேலைய விட்டு தூக்கிருவார். அவர தொழிலாளர்கள் கூட்டத்த கூட்டுனா கூட யாரையோ ஒருத்தர வேலைய விட்டு நீக்கிறதுக்காக தான் இருக்கும்ங்கிற மாரி நிறைய பேர் அவர நம்ம வந்துட்டு இன்னைக்கெல்லாம் மீம்ஸ் மூலமாகவும், ட்ரோல் மூலமாகவும் நிறைய கிண்டல் பண்ணிட்டு இருக்கோம். நிர்வாகத்திறன் இல்லை அப்படின்னு சொல்றோம். இந்த மாரி நிறைய விஷயங்கள் இருந்தாலும், அவர் நிறைய சாதனைகள் செய்திருக்கிறார். ஒரு செல்வந்தரோட வீட்ல பார்ன் வித் அ சில்வர் ஸ்பூன்னு சொல்ற அளவுக்கு ஒரு செல்வந்தர் வீட்ல பிறந்திருந்தாலும், அங்கிருந்து வீட்ட விட்டு பல காரணங்களால வீட்ட விட்டு வெளிய வந்த பிறகு, அவர் நிறைய கம்பெனி தொடங்குறதாக இருக்கட்டும். டெஸ்லா அப்படிங்கிற ஒரு கார் கொண்டு வந்தது. அதன் மூலமாக அந்த எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ் மின்சாரம் மூலமாக இயங்கக்கூடிய அந்த வெஹிக்கிள்ஸ் அதெல்லாமே எப்படி சார்ஜ் பண்ணி நம்ம இன்னைக்கு ஓட்டுறோம். எரிபொருள் இல்லாம ஏன்னா எரிபொருள் பிரச்சனை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. அந்த மாரி இருக்க சமயத்துல நம்ம ஒரு சார்ஜ் போட்டுட்டு, அதுக்கப்புறம் அத இயக்குறோம் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். இது சுற்றுச்சூழல் பாதிப்பில்லாத விஷயம். அந்த மாரியான விழிப்புணர்வு எல்லாமே குடுத்தது நம்ம எலான் மாஸ்க் அவர்கள் தான். ஒரு கம்ப்யூட்டர் காலில் சக்கரம் கட்டிக் கொண்டு போனா எப்படி இருக்குமோ, அந்த மாதிரி ஒரு டெஸ்லா கார்ல அனைத்து தகவல்களும், தொழில்நுட்ப வசதிகளும் இருக்கிறது அப்படிங்கிறத பத்தியெல்லாம் பகிர்ந்துக்கிட்டாங்க. ஆனாலும் அவர வேற யாரோ ஒருத்தரோட ஐடியா தான். ஆனா அத இன்வெஸ்ட்மென்ட் போட்டு முதலீடு செய்து அதெல்லாம் தொடங்குனது அவர்தான். அதுக்கப்புறம் ஒரு சின்ன மார்க்கெட்டிங்லாம் செய்யல. அதற்கான விளம்பரம் எல்லாம் அதிகம் பண்ணாமல், தன்னுடைய உபயோகப்படுத்துபவர்கள் போய் மற்றவர்கள் கிட்ட அதோட பலன சொல்லி மற்றவர்களும் வாங்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு டெஸ்லா அப்படிங்கிறது வளர்ந்திருக்கு. அது ஒரு தொழில்நுட்பம் அந்த காருக்குள்ள எல்லாமே இருக்கும் அப்படிங்கிறதையும் சொன்னாங்க. இந்த அளவுக்கு இன்னைக்கு தொழில்நுட்பம் எந்த அளவுக்கு வளர்ந்துட்டு இருக்கு அப்படிங்கிறதும், அது நம்ம வாழ்க்கையில் எந்த அளவுக்கு ஊடுருவி இருக்கிறது அப்படிங்கிறதும், நம்ம இயல்பாக மனிதர்கள் கிட்ட பேசப் போறோமா, இல்ல ரோபோக்கள் கிட்ட தான் பேசிட்டு இருக்கோமா அப்படின்னு தெரியாத அளவுக்கு நம் வாழ்க்கையில் வந்திருக்கிறது அப்படிங்கிறத பத்தியெல்லாம் நிறைய தொழில்நுட்பம் சார்ந்த தகவல்கள் நம்மகிட்டயே பகிர்ந்துக்கிட்டாங்க. மிக்க மிக்க நன்றிங்க சுபா அருணாச்சலம். மீண்டும் ஒரு முறை இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். விஜயகுமாரி அம்மா வணக்கம். நீங்க பேசலாம். நன்றிம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சரித்திரம் படைப்போம் தளத்திற்கு நன்றி. அதை எடுத்து தினந்தோறும் சரித்திரம் படைத்துக் கொண்டிருக்கும் ஆரோக்கிய பிரிட்டா ஐயா அவர்களுக்கு பல கோடி நன்றிகள். அதில் நடைபெற்று கொண்டிருக்கும் சிந்தனை சிற்பி கற்பகவள்ளி அம்மா அவர்களுக்கும் பல கோடி நன்றிகள். அதில் இன்று நடைபெற வந்திருக்கும் சுபா அருணாச்சலம் அம்மா அவர்களுக்கும் பல கோடி நன்றிகள். மற்றும் நம் குழுவில் குழுமி இருக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். வாங்க வாழ்த்து பயனுக்கு போயிடலாம். அமைதியாக உட்காந்து கண்களை மூடிக்குவோம். நாம் அமர்ந்துள்ள இடம் முழுவதும் நல்ல தூய தெய்வீக ஆற்றலே நிரம்பின. அப்படியே உணர்ந்து பாருங்க. அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்ந்து நிரம்புவதை உணர்கிறோம். அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், அருள்நிறை ஆசான் வேதாத்ரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்தியாகவும் அமையுமாக. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.
அருட்பேராற்றல் கருணையினால் இங்குள்ள அனைவரும் நல்ல உடல்நலம், நீள் ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ எல்லாம் வல்ல இறைநிலையோடு இணைந்து வாழ்த்தி மகிழ்கின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அருட்பேராற்றலே பக்கத்துணையாகவும் பக்கபலமாகவும் இருந்து வழி நடத்துவாராக. நன்றிகள் அம்மா. இன்னைக்கு அம்மா சுபா அருணாச்சலம் அம்மா அவங்களுக்கு பிறந்த நாள். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவங்கள முதல்ல வாழ்த்திடுவோம். அம்மா அவங்க நல்ல உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ வேண்டும். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அம்மா இன்னைக்கு நிறைய கருத்துக்களை நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. தொழில்நுட்பத்தை பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. ஆனால் எத்தனை தொழில்நுட்பம் வந்தாலும் மனிதன் இல்லாமல் இயங்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க. அதை நல்லா உணர்ந்து பார்த்தோம்னா நம்ம இல்லாமல் எதுவுமே இல்லை அப்படிங்கிறத அற்புதமாக சொன்னாங்க. நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. எனக்கு அவ்வளவா புரிஞ்சிக்க முடியலன்னா ஆங்கிலத்திலலாம் சொல்லும் பொழுது என்னால் புரிஞ்சிக்க முடியாது. தமிழில் சொன்னதெல்லாம் நான் புரிஞ்சுக்கிட்டேன். இப்போ எலக்ட்ரிக் கார் வந்திருக்கு, பைக் வந்திருக்கு. அது எங்கள் வீட்டில் கூட எங்கள் பேரெல்லாம் வச்சுருக்காங்க. அப்படி தொழில்நுட்பம் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு, இன்னும் எப்படி வளரப்போகுதுன்னு தெரியல அப்படின்னு சொன்னாங்க. யூகிக்கவே முடியல. இப்போ எதாக இருந்தாலும் விரல் நுனியில் எல்லாமே பார்த்துக்கலாம். ஃபோனை தட்டினா எல்லாமே கொட்டிடுது அப்படின்னாங்க. ஆமாம், அது இப்படி தொழில்நுட்பம் தெரிஞ்சவங்க அதை எடுத்து இன்னும் நல்லா பண்ணி முன்னுக்கு வருவாங்கன்னு சொல்லுவாங்க. அம்மா அவங்க இந்த மாதிரி எல்லாம் ஒரு கருத்துக்களை இந்த சபையோருக்கு முன் வச்சதுக்கு நன்றி இல்லம்மா. நீங்கள் இன்னும் நிறைய கருத்துக்களை சொல்லணும்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. நன்றி அம்மா, மிக்க நன்றிம்மா. மகிழ்றேம்மா. நன்றிங்க விஜயகுமாரி அம்மா. உங்களோட அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. விவேக் வணக்கம், நீங்க பேசலாம். அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். எங்க சிங்க பெண்ணுக்கு இன்னைக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ஃபர்ஸ்ட். ஏன்னா அவங்க ரொம்ப சிறப்பான ஒரு ஆளுமை. நான் பார்த்ததுல ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட், ஒரு நல்ல ஒரு பர்சனாலிட்டி. ஸோ கண்டிப்பா எனக்கு நல்ல உற்ற தோல்வின்னு சொல்லலாம். அவங்களுக்கு இன்னைக்கு பிறந்தநாள். அவங்க இன்னைக்கு நல்வரவு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளப் ஹவுஸ்ல ஒரு நம்மளுடைய தளத்துல பேசுறதுன்றது ரொம்ப இனிமையா இருந்தது. காலையில எப்பவுமே நல்வரவுன்றது ஒரு டெக்னாலஜி ஆரம்பிச்சு அந்த டெக்னாலஜி என்னென்ன பண்ண முடியுன்றது சொல்லி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னா என்ன, டெஸ்லா ஏன் எலான் மஸ்க் ஏன் இந்த அளவுக்கு டெவலப் ஆறாங்க, எப்பவுமே ஒரு நபர் நமக்கு எதிரியா மாறினா நம்ம வளரோன்னு அர்த்தம். ஒரு கூட்டமே நம்மள எதிரியா பாக்குறாங்க அப்படின்றப்ப நம்ம ஒரு பெரிய சாதனை சரித்திரம் படைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா அந்த மாதிரி இன்னைக்கு எலன் மாஸ்க் கொரோனா காலகட்டத்துல அவரோட ப்ராப்பர்ட்டி வேல்யூ இன்க்ரீஸ்ன்றது 750 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு டெக்னாலஜியை விஷனரி பீப்புள் தான் இந்த உலகத்துக்கு ரொம்ப தேவை. வாங்க ஒரு ஸ்பேஸ்க்கு ஒரு டூர் போயிடலாம் வாங்க அப்படின்னு சொல்லி ஸ்பேஸ் எக்ஸ் கிரியேட் பண்றதா இருக்கட்டும், டெஸ்லா அப்படின்ற நம்ம எல்லாருக்குமே எந்த அளவுக்கு நம்ம தாமஸ் ஆல்வா எடிசன் தெரியுமோ அந்த அளவுக்கு டெஸ்லா ரொம்ப முக்கியமான ஒரு நபர். அவர் நிறைய கண்டுபிடிப்புகள் இருக்குது. பட் அவரோட கண்டுபிடிப்புகள் அவரோட பேர்களை வச்சு இன்னைக்கு ஒரு எலக்ட்ரிக் கார் வர்றது அப்படின்னு சொல்றது, எல்லாருமே எலக்ட்ரிக் கார்னா அதுல எப்படி ஃபயர் வருது அப்படின்றத நிறைய பேர் சொல்லுவாங்க. எலக்ட்ரிக் கார்ல ஃபயர் வரதான் செய்யும், அது வராம இருக்காது. எல்லா ஒரு புது கண்டுபிடிப்புலையும் நிறைய அதுல இனிஷியலா நிறைய ஸ்ட்ரகிள் இருக்கும். அதை நம்ம கண்டிப்பா அதை ஃபிக்ஸ் பண்ணி நம்ம அதை கரெக்ட் பண்றது தான் அங்க தொழில்நுட்ப வல்லுநரோட வேலையே அதுதான். ஸோ அந்த விதத்துல இன்னைக்கு அந்த விஷனரி அந்த இதுதான் இந்த அளவுக்கு நம்ம எலான் மாஸ்க் கொண்டு போயிட்டு இருக்கு. ஸோ நல்வரவு நம்ம தளத்துல
எப்படி டெக்னாலஜியை அக்செப்ட் பண்ணணுன்றாங்க. அவங்க சொன்னதுல ஒரு வார்த்தை, நம்ம காலத்துலலாம் எங்க காலத்துலலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நம்ம காலத்துல ஏஐ இருக்கு, நம்ம தான் ஏஐயோட இது கரெக்டா யூஸ் பண்ண முடியும் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். கண்டிப்பா வந்து எப்பயுமே வந்து இந்த மனிதன் இந்த உலகத்திலே மனிதர் வந்து நேரத்தை ஜெயிக்கணும்னு தான் நினைப்பாங்க. ஸோ அதுதான் வந்து ஒரு காலத்துல நடையா இருந்தது, அடுத்து சக்கரமா மாறி அதுக்கடுத்து வந்து ஒரு மோட்டர் வச்ச ஒரு சக்கரம் வந்து இன்னைக்கு வந்து பறக்கணும் அப்படின்னு ஆரம்பிச்சு எல்லாமே வந்து நம்மளுடைய அந்த நேரத்தை குறைக்கிறதுல தான் இருக்குது. அந்த விதத்துல ஒரு டெக்னாலஜின்றது நேரத்தை எப்படி குறைக்கும் அப்படின்றதா இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான விஷயம். மனித இனம் தான் வந்து புது புது கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சிட்டு இருக்கு. அதனால மனித இனம் எப்பயுமே வந்து அதோடைய மகத்தான பங்கை செய்யும். அதனால வந்து நிறைய பேர் வேலை போகும் அப்படின்னா புது வேலை உருவாக போகுதுன்னு அர்த்தம். அவ்வளவுதான். அதான் என்னோட பார்வை. கண்டிப்பா இன்னைக்கு வந்து ரொம்ப சிறப்பான ஒரு மார்னிங் வந்து ஒரு ஒரு எனர்ஜி பூஸ்டர் மாதிரி இந்த வாரத்தோட துவக்கத்தை ஆக்குன நம்மளுடைய சுபா தோழி அவர்களுக்கும் மற்றும் நம்மளுடைய தளத்திற்கும் மிகப்பெரிய நன்றி. ஆரோக்கியராஜ் சார் மற்றும் அனைத்து நண்பர்களுக்கும் இன்னும் மிகப்பெரிய நிறைய தெரிவித்துள்ளேன். நன்றி. தெய்வமே, இங்கேயுமா தெய்வமே? நான் எதிர்பார்க்கல தெய்வமே. ரொம்ப ரொம்ப நன்றி நட்பே. ரொம்ப மகிழ்ச்சி. காலையிலேயே விவேக் சாரும் ஆல்வேஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ். ரொம்ப உற்சாகமா இருக்கும் அவரோட உரையாடும் போது. பல்வேறு பாசிட்டிவிட்டிய ரொம்ப இயல்பா சொல்லிட்டு கடந்து போவாரு. அவரு என்ன வந்து வாழ்த்துறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி நன்றி சார். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. மிக்க மகிழ்ச்சிங்க விவேக். நீங்க இன்றைய நிகழ்வில் கலந்து கொண்டு உங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்ததற்கு மிக்க மிக்க நன்றி. வேல் வணக்கம், நீங்க பேசலாம். வணக்கம். இந்த வாய்ப்பிற்கு நன்றி. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். சுபா அருணாச்சலம் அவங்களுக்கு வந்து இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். காலையிலே வந்து பார்த்தீங்கன்னா தகவல் தொழில்நுட்பம் சார்ந்த நிறைய தகவல்கள் எப்படி வந்து எலான் மஸ்க் வந்து உலகையே மாற்றுறாரு, எப்படி வந்து வருங்காலம் வந்து டெக்னாலஜியால் நிறைஞ்சிருக்கும், அதை வந்து நம்ம எப்படி வரவேற்கின்றோம் அப்படின்றத வந்து ரொம்ப இயல்பான முறையில் வந்து எடுத்து சொன்னாங்க. மிக்க மிக்க நன்றி. உங்கள் அன்பான வாழ்த்துக்களுக்கு மிக்க நன்றிங்க வேல். வேறு யாருக்காவது கருத்துக்கள் இருந்தா பகிர்ந்துக்கலாம். துளிர்கள் கார்த்தி வணக்கம், நீங்க பேசலாம். காசியா ஆறுமுகம் வணக்கம், நீங்க பேசலாம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். முதலில் சகோதரிக்கு பெருமங்கள நாள் வாழ்த்துக்கள். இன்றைய காலகட்டம் வந்து டெக்னாலஜியில் ஒரு அபரிமிதமான வளர்ச்சியை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கிறோம். அதை தான் சகோதரியும் சொல்லியிருந்தாங்க. ஒவ்வொரு கண்டுபிடிப்புகளும் வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு இவி வெஹிக்கிள், எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் வருது. அடுத்து ஸ்பேஸ் எக்ஸை பற்றி சொல்லியிருந்தாங்க. விண்வெளி வரைக்கும் வந்து நம்ம ரீச் ஆகிட்டோம். அதாவது ப்ரைவேட் மூலமாகவே போகக்கூடிய ஒரு அசாத்திய வளர்ச்சி வந்திருக்குது நமக்கு அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருந்தாங்க. அதுபோக வந்து இந்த விஞ்ஞான ரீதியால வளர்ச்சி ஒரு பக்கம் இருந்தாலும் நமக்கு என்னன்னா எல்லா வளர்ச்சியுமே வந்து ஒரு இயற்கையை சிதைக்காத வண்ணம் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு இன்னும் ஒரு நல்ல ஒரு இதா இருந்திருக்கும். ஆனா இன்னும் பிற்காலத்துல வந்து இதெல்லாம் வந்து என்ன இயற்கையை பாதுகாக்கிறதுக்கே வந்து ஒரு சில தொழில்நுட்பங்கள்லாம் வரும் அப்படிங்கிற மாதிரி தான் போகும் போல அப்படிங்கிறது தான் தெரியுது. அதே மாதிரி ஏஐ தொழில்நுட்பம் பற்றியும் சொல்லியிருந்தாங்க. ஏஐ தொழில்நுட்பம் எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும், அது ப்ளஸ்ஸா மைனஸானும் நம்மளுக்கு இன்னும் தெரியல. ஆனா ஒரு பக்கத்துல வந்து என்னன்னா நம்மளுடைய தேவைகள்ல மாத்திரம் பூர்த்தி செஞ்சுட்டு அதையும் மீறி நம்ம எதிர்பார்க்கும் போதுதான் வந்து அது வந்து கெடுதியா மாறுது. அந்த செல்போனை எடுத்துக்கிட்டாலும் அப்படிதான். நம்மளுக்கு அறிவியலுக்கு மாத்திரம் நம்ம பயன்படுத்தியிருந்தோம் அப்படின்னா அது ஒரு நல்ல வரப்பிரசாதமா இருந்திருக்கும். ஆனா நம்ம பல பேர் வந்து அது ஒரு ஆடம்பரம் அந்த மாதிரி போக 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 அதுவும் வந்து நம்மளுக்கு ஒரு பின்விளைவு வேற மாதிரி தான் போகுது. அந்த மாதிரி எந்த ஒரு தொழில்நுட்பத்தையும் நம்மளுக்கு தேவைக்கு மாத்திரம் நம்ம பயன்படுத்தினா அது ஒரு சிறப்பாகவும் இருந்திருக்கும். சகோதரியோட கருத்துக்கள் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா நான் கொஞ்சம் பாதியில தான் வந்திருந்தேன். ஸோ முழுசா கேட்க முடியல. வாழ்த்துக்கள். நன்றி. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றிங்க காசி ஆறுமுகம். துளிர்கள் கார்த்தி வணக்கம், நீங்க பேசலாம். அக்கா, அண்ணாலாம் சேவியர் அண்ணா இவங்கெல்லாம் பேசட்டும், கேட்டுட்டு நான் கடைசியில் உங்ககிட்ட. நன்றிங்க கார்த்தி. அருள் சேவியர் சார் வணக்கம், நீங்க பேசலாம்.
உங்கள் குரல் கேட்கலன்னு நினைக்கிறேன். நீங்க ஒரு தடவை வெளியே போயிட்டு மீண்டும் இணைஞ்சுக்கோங்க. இப்பவும் உங்க குரல் கேட்கல. அதுக்குள்ள நம்ம ராமச்சந்திரன் ஐயா பேசின பிறகு நீங்க பேசலாம். நன்றி. இப்ப பேச முடியுமா அருள் சேவி? உங்க குரல் கேட்கல. ஐயா வணக்கம், நீங்க பேசலாம். அம்மா வணக்கம். சரித்திரம் படைப்போம் தளத்தின் அன்பு உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று நம்மிடையே உரையாற்றிச் சென்ற அன்பு சகோதரி சுபா அருணாச்சலம் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அன்பு சகோதரி வாழ்க வளமுடன். இன்று நம்மிடையே தொழில்நுட்பம் சார்ந்த பல விஷயங்களை பகிர்ந்து கொண்டதே நான் நண்பர்கள் மூலமாக தான் தாமதமான வருகை. ரொம்ப நல்ல விஷயங்கள்லாம் தொழில்நுட்பம் சார்ந்து சகோதரி பகிர்ந்துக்கிட்டதை நான் கேட்டேன். இப்போ நம்ம கூட இந்த தளத்துல எல்லோரும் எங்கெங்கே உலகம் புறாகவும் இருக்கிறோம். எங்கெங்கே பல இடங்கள்ல இருக்கிற நாம் ஒருங்கிணைந்து ஒரு நல்ல விஷயங்களை இப்பொழுது பகிர்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் இந்த தொழில்நுட்பம் வளர்ந்த ஒரு வளர்ச்சியின் மூலமே நாம் பயனடைகிறோம். அதை மறுக்க முடியாது. அதே நேரத்தில் இந்த தொழில்நுட்பம் மனிதனுடைய வாழ்க்கைக்கு சாதகமான சூழ்நிலையில் எந்த அளவுக்கு செல்கின்றது என்பதை பார்க்கும்போது சற்று வேதனைக்குரிய விஷயம்தான். இன்று பார்க்கும்போது தொழில்நுட்பம் சார்ந்து பார்த்த உலகம் புறாவும் சண்டை சச்சரவுக்காகத்தான் உலக வல்லரசுகள் இந்த தொழில்நுட்பத்தை மனிதர்களை அழிப்பதற்காக மட்டுமே பயன்படுத்துகிறார்கள். அது மாற வேண்டும். இந்த நிலை மாறி மனிதர்களின் வாழ்வியலை உயர்த்துவதற்காக இந்த தொழில்நுட்பம் உயர வேண்டும் என்று நமது எண்ணங்களை இங்கே பகிர்ந்து கொண்டு அந்த நிலை கூடிய விரைவில் வர வேண்டும். அன்பு சகோதரி இன்னும் பல நல்ல விஷயங்களை இந்த சமூகத்திற்கு அளிக்க வேண்டும் என்று கூறி, அதே போன்று சகோதரனுடைய அந்த வாய்ஸ் ரொம்ப அழகா இருக்கு. மகிழ்ச்சியுமா. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்கய்யா. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. அருள் சேவியர் சார், நீங்க பேச முடியுமா? உங்க குரல் கேட்கல. இணைய சவால் நினைக்கிறேன். வேற யாருக்காவது கருத்துக்கள் இருந்தா பகிர்ந்துக்கலாம். கேட்டுட்டு இருக்கவங்களும் நீங்க உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கலாம். கார்த்தி, நீங்க பேச முடியுமா? நிச்சயமாக்கா. ஏன்னா நான் தற்பொழுதுதான் இணைஞ்சேன். ஏன்னா காலையில வந்து மிக முக்கியமானது என்னன்னா நம்மளுடைய காலை கடன்களை எல்லாம் கழித்தல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குளித்தல். அதே போல் இங்கே வந்தேன்னா ஒரு அன்பு குளியல் போட்டுட்டு போகலான்னு வந்தேன். ஏன்னா இங்கே அறிவு குளியல் ஆல்ரெடி கொடுத்துட்டு இருக்கீங்க. இங்கே ஒரு தடவை உள்ளே வந்துட்டு போனால் ஒரு சந்தோஷம் இருக்கும். அதனால் இன்று இந்த அருமையான நிகழ்வுக்கு மேலே கூப்பிட்டோன்னே எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஏன்னா கடைசி நிமிடம் இணைந்தமைக்காக. இருந்தாலும் கூட எப்படி இருந்தாலும் சுபாக்கா கேட்க வேண்டாம். அவங்கெல்லாம் பயிற்சி பட்டறை மட்டும் இல்லை, அவங்க நடிப்பு பட்டறையிலும் தன்னை மெருகேற்றி கொண்டிருக்கிறார், போய் சென்று வந்து கொண்டிருக்கிறார். நல்ல ஒரு கருத்துக்களை கொடுத்துருப்பாங்க. இன்னைக்கு அந்த தொழில்நுட்பத்தை பற்றின டாபிக் பேசும்போது சொன்னால், இன்னைக்கு நான் ஒரு சோலார், அதாவது ரெனியூவபிள் எனர்ஜி பற்றின ஒரு கவர்மெண்ட்டோடைய ட்ரைனிங்காக எஸ்ஐஆர்டி வந்திருக்கேன். மறைமலை நகர் அண்ணா கூப்பிட்டு இருந்த பிரிட்டானாக்கு அப்படி இதன் வாயிலாக இங்கே தான் இருக்குன்னு தெரிவிச்சிட்றேன். அதுவும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக காலேஜுக்கு எடுத்துகிட்டு இருக்கேன். என்னென்னா அட்வான்ஸ் பேட்டரி டெக்னாலஜி. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு அட்வான்ஸ் பேட்டரி டெக்னாலஜி நீடட் ஃபார் தி நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு எப்படி யூஸ் ஆகுது அப்படிங்கிறத பற்றின ஒரு இதுதான் எடுக்கிற. இன்னும் ஒரு 11 கிளாஸஸ் இருக்குது அவங்களுக்கு, கிட்டத்தட்ட 80 hours. ஸோ அதில் சொல்லித்தர மெயின் கான்செப்ட் என்ன பார்த்தீங்கன்னா, பேட்டரி வெஹிக்கிள்ஸ் நம்ம டெஸ்லா எல்லாம் கொடுக்குற ஒரு மிக முக்கியமான ஒரு இதுதான். இன்னைக்கு அட்வான்ஸ் டெக்னாலஜியில் பேட்டரியோட இம்பேக்ட் எவ்வளோ இருக்குது, அந்த ரெனியூவபிள் எனர்ஜி சோர்ஸ் எப்படி நம்ம இது பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த ரெண்டுமே எனக்கு உதவுச்சு. இந்த கான்செப்டுக்கு நீங்கள் பேசும்போது எனக்கு அதுதான் ஞாபகம் வந்துச்சு. மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்லாஸ் எல்லாம் வரும்போது, டெஸ்லா அந்த டெஸ்டிங் கார்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆள் இல்லாத கார்லாம் வந்துருச்சு இன்னைக்கு. அது ரினியூவபிள் எனர்ஜியில் பேட்டரியோட என்னெல்லாம் பண்ணலாம் இன்னும் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. நாளைக்கான உலகத்துக்கான ஒரு மிக முக்கிய ஒரு
தொழில்நுட்பத்துல வந்து பேட்டரி டெக்னாலஜி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா எல்லாத்துக்குமே வந்து கரண்டோடையே இருக்க முடியாது. ரெண்டாவது பெட்ரோலும் நம்மளுக்கு கையிருப்பு கம்மியா இருக்கிறதுனால அடுத்த ரினியூவபிள் எனர்ஜி நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் எப்படி போகிறது அப்படிங்கிறது ஒரு அருமையான ஒரு விஷயம் மூவ் ஆயிட்டே இருக்கும். அதுல இந்த டெஸ்லா வெஹிக்கிள்ஸ் மட்டும் இல்லாம எல்லா கம்பெனியும் இதனுடைய பெரிய ரிசர்ச் R&D வந்து வச்சு நிறைய ப்ராடக்ட்ஸ் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. நம்ம யோசிக்கவே முடியாது அன்னைக்கு பாடின பாட்டு, இட்லியில ஒரு சுவிட்ச் போட்ட இட்லி வரும், தட்டு வரும். அந்த பாட்டு எனக்கு தெரியல, இருந்தாலும் அந்த ஒரு இதுல வந்து இன்னைக்கு நினைச்சா மனசுல என்ன நினைக்கிறோமோ அந்த கற்பனைகள் எல்லாம் நிஜமாகக்கூடிய ஒரு நிகழ்வுல வந்து இன்றைய உலகம் போயிட்டு இருக்கு. தொழில்நுட்பத்தை வந்து அண்ணா சரியா சொன்னார். நான் உள்ள வரும்போது காசு இவரு அதுக்கு முன்னாடி பேசினது சரியா சொன்னாரு. என்னன்னா தொழில்நுட்பத்தை அளவா பயன்படுத்தணும், இல்லைங்க, தொழில்நுட்பத்தை வந்து சரியா பயன்படுத்தணும். எங்க வேணுமோ அங்க வேணான்ற இடம் நல்லா நம்மளுக்கு தெரியும். இருந்தாலும் நம்ம எப்படி இந்த இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் எல்லாமே நேரம் செலவு பண்றவன் பயன்படுத்துறவனுக்கும் அதுல வருமானம் பண்றவன் பயன்படுத்துறவனுக்கும் 1000 வித்தியாசங்கள் இருக்கு. நம்மளுடைய நேரத்தை நம்ம வகுத்து அதுக்கு தேவையான இடத்துல பயன்படுத்தணும் அப்படின்னா அவன் நேரமும் நல்லா இருந்துச்சுன்னா இந்த நேரம் வந்து நம்மளை எங்கேயோ கூட்டிட்டு போயிடும். ஸோ அந்த வகையில தொழில்நுட்பங்கள் இன்று மிகவும் அவசியம். தொழில்நுட்பத்தை உபயோகப்படுத்துவதற்காக அந்த ஒபீடியன்சி, இந்த பார்த்தீங்கன்னா அட்டாமிக் ஹேபிட்ஸ்ல எல்லாம் நிறைய சொல்லியிருப்பாங்க. சின்ன சின்ன விஷயங்கள் மாறுதல் பண்ணாலே பெரும் விஷயங்களை வந்து நம்மளுக்கு வந்து கை கொடுத்துரும். அந்த சின்ன விஷயம் என்ன மாறுதல் பண்ணணுங்கிறது நம்ம புக்ல படிச்சோ இல்லை அது பத்தியோ நம்ம தெரிஞ்சுக்கிறது இருந்தாலும் கூட நம்மளுக்கே நல்லா தெரியும். சர்க்கரை உபயோகப்படுத்தலாமா வேண்டாமா, சர்க்கரை உபயோகப்படுத்தலாம், எங்கு உபயோகப்படுத்த வேண்டும், சுகர் மொலாசிஸ் எதுலெல்லாம் இருக்குது, சில சில விஷயங்களை வந்து சேஞ்ச் மேக்கிங் பண்ணாலே நல்ல அழகான ஒரு நம்ம ஒரு படைப்பை உருவாக்கலாம், நம்மளுக்கு நம்ம இன்னும் மேம்படுத்திக்கலாம். அப்படிங்கிற விஷயத்த வந்து கண்டிப்பா சுபாக்கா வந்து நிறைய விஷயங்கள்ல வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த அருமையான வாய்ப்புக்கு வந்து நன்றி கூடி இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். உங்களை வந்து சந்திச்சதுக்கு ஆரோக்கிய பிரிட்டானா, கற்பக்கா, சுபாக்கா, விஜயம்மா, வேல் தம்பி, காசு சார், சேவியர் அண்ணா, எல்லாத்தையுமே கீழே நம்ம அண்ணாங்கள் எல்லாருமே இருக்காங்க. எல்லாத்தையுமே இன்று சந்தித்ததற்கு இன்றைய நாள் வந்து இனிய நாளாக அமையட்டும். இனிவரும் நாட்களும் தொடர்ந்து இனிமையாக இருக்கட்டும். எல்லோரும் தொழில்நுட்பத்துக்கு உட்படுவோம், அதே போல தொழில்நுட்பத்தின் மூலம் வாழ்க்கையை வளப்படுவோம் என்று சொல்லி அருமையான இந்த வாய்ப்புக்கு நன்றி கூடி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், இனிய காலை வணக்கம். மிக்க நன்றிங்க கார்த்தி. நீங்களும் அது சார்ந்த நிறைய தகவல்கள் நிறைய மாணவர்களுக்கு எடுத்துட்டு போற ஒரு பணியில இருக்கீங்க. இன்றைய வந்து நீங்க உங்களுடைய அனுபவங்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்துகிட்டதற்கு மிக்க மிக்க நன்றி. லக்ஷ்மி நாராயணன் வணக்கம், நீங்க பேசலாம். வணக்கம். ஆமா, வாய்ப்பளித்தமைக்கு குழுவில் இருக்கும் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று பிறந்தநாள் காணும் அம்மா சுபா அவர்களுக்கும் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். நீங்கள் எப்போதும் தேக ஆரோக்கியத்தோடு மேலும் மேலும் இளமையோடு பல இளைஞர்களை வழிகாட்ட நான் உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இன்றைய உங்களோட சொற்பொழிவு வந்து மிக அருமையாக இருந்தது. எலான் மஸ்கை பற்றி, அவர் கடந்து வந்த பாதை பற்றி இங்கு தெளிவுபடுத்தும் போது நான் ரொம்பவும் ஆச்சரியப்பட்டு போனேன். ஏனென்றால் நான் பேபாலில் ஒரு அங்கத்தினராக இருக்கிறேன். அதற்கான நிறுவனர் இவர்தான் என்று இப்போது நீங்கள் சொல்லும் போதுதான் எனக்கு தெரிகிறது. ஸோ அவருடைய இத்தனை ஏற்றங்களும் வழிகள் இல்லாமல் இருந்திருக்காது. அந்த வழிகள் தான் பல மனிதர்களை முன்னோக்குகிறது என்பதில் ஆணித்தரமாக நம்புகிறவன் நான். ஸோ நல்ல அருமையான தளம். இந்த தளத்தில் என்னை அழைத்து பேச வைப்பதற்கு மிக்க நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். முதன்முறையாக நம் குழுவில் இணைந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க மிக்க நன்றி. தொடர்ந்து இணைந்து கொண்டு உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அருள் சேவியர் சார், நீங்க பேச முடியுமோ ஒரு தடவை முயற்சி பண்ணி பாருங்க. அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு நிமிடம். கற்பக்கா பேசுங்க கார்த்தி. பேசவில்லை. அன்பக்கா சுபா கண்ணன் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்க. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள்க்கா. ஒரே ஒரு திருத்தம் கார்த்தி, அவங்க சுபா அருணாச்சலம், சுபா கண்ணன் இல்ல, சுபா அருணாச்சலம் அவங்க. ஓகே ஓகே. சுபா அருணாச்சலம் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அவங்களும் சுபா கண்ணன் மாதிரி அவங்களும் ஒரு SRM கல்லூரியில பேராசிரியரா இருக்காங்க. நன்றி. பெயர்ல ஒரு சின்ன இது வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். நன்றிங்க கார்த்தி. எல்லாருமே பேசியாச்சுன்னு நினைக்கிறேன்.
வேறு யாருக்காவது கருத்துக்கள் இருந்தா பகிரலாம். ஐயா நீங்க பேசுறீங்களா? அம்மா வணக்கம். அன்பு சகோதரி சுபா அருணாச்சலம் அம்மாவுக்கு மீண்டும் ஒரு முறை பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அடுத்து ஒரு மறந்துட்டு நான் சொல்ல நினைச்சேன். நம்ம தளத்துல தொழில்நுட்ப நிகழ்வுகள்லாம் நமக்கு அற்புதமா எடுத்து கொடுக்குற வேல்ராஜ் தானே சகோதரர் பேரு அம்மா? ஆமாங்க ஐயா, வேல்ராஜ் தாங்க ஐயா. அன்பு சகோதரர் வேல்ராஜா அவர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்களும் வாழ்த்துக்களும். தொடர்ந்து உங்களுடைய பணியை செய்யணும். ரொம்ப மகிழ்ச்சி. வாழ்க வளமுடன். மிச்சம் நன்றி. நன்றிங்கய்யா. தொழில்நுட்பம் அப்படின்னு வரும்போது நம்ம தொடர்ந்து நிறைய நம்மளுடைய நிகழ்வுகளுக்கு எல்லா வகையிலும் அந்த போஸ்டர்ஸா இருக்கட்டும், பிறந்த நாள் வாழ்த்துக்கள் எல்லாமே பகிர்றது வேல் தான். அவரை நினைவு கூர்ந்து நீங்க வாழ்த்தினதற்கு மிக்க நன்றிங்கய்யா. சுபா அருணாச்சலம், உங்களுடைய ஏற்புரைக்கான நேரம், நீங்க பேசலாம். சுபா, உங்களுடைய குரல் கேட்கல. இப்ப கேக்குதுன்னு நினைக்கிறேன், பேசுங்க. நீங்க பேசுறது விட்டு விட்டு கேக்குது. சுபா, உங்களுக்கு இணைய சவால். இப்பதான் கேக்குது, பேசுங்க. கேக்குதுங்களா? புதிய நண்பர்களை அறிமுகப்படுத்தியது இந்த தளம், புதிய சிந்தனைகளை தூண்டியது இந்த தளம் அப்படின்னு நான் சொல்வேன். ஒவ்வொரு முறையும் இங்கே பலர் இங்கே பங்கெடுத்தார்கள். கடந்த முறை நான் வந்திருந்த போது இங்கே என்னென்ன தலைப்புகள்ல பேசணும் அப்படிங்கிற பட்டியலிட்டாங்க. அதுவே எனக்கு மிகவும் வியப்பாக இருந்தது. அந்த வகையிலே மிகப்பெரிய கருத்து புரட்சியை செய்து கொண்டிருக்கிற நம்முடைய தளத்திற்கு எனது சிறப்பு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, இன்றைய நாளை மிகச்சிறந்த நாளாக எனக்கு ஆக்கி கொடுத்திருக்கிறீர்கள். அதற்காகவும் நான் அன்பையும் நன்றியும் பகிர்ந்து கொண்டு, என்னுடைய நண்பர்கள் அனைவரும் இங்கே மிக அழகாக வாழ்த்தினார்கள். பெரு உற்சாகமாக இருக்கிறது. அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி. உங்களுடைய பிறந்த நாள் அன்று நம்மோடு கலந்து கொண்டு தொழில்நுட்பம் சார்ந்தும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பத்தியும் சரி, டெஸ்லா பத்தியும் சரி நிறைய தகவல்கள் பகிர்ந்துகிட்டதற்கு மிக்க மிக்க நன்றி. தொடர்ந்து நீங்கள் நிகழ்வுகளில் இணைந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். குறுஞ்செய்தி வாயிலாக தங்கள் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்ட செல்லமுத்து, சர்வஜித், KR, துளிர்கள் கார்த்தி, அருள் சேவியர் சார், அன்பு சார் அனைவருக்குமே மிக்க நன்றி. அவர்கள் அனைவரும் சுபா அவர்களுக்கு தங்களுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். அனைவருக்கும் நன்றி. பேச்சாளர்களாக கலந்து கொண்டு தங்கள் அன்பையும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்ட ஒவ்வொருவருக்கும் நன்றி. தொடர்ந்து பொறுமையாக கவனித்துக் கொண்டிருக்கும் அனைத்து கவனிப்பாளர்களுக்கும் நன்றி. மறு ஒலிபரப்பு வாயிலாக கேட்கவிருக்கும் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் நாளை காலை 6 மணிக்கு அசோக் மணி அவர்களின் மீண்டும் யோசி என்ற தலைப்பில் அனைவரும் சிறப்புரையில் கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறோம். அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி, ஆண்டவனுக்கும் நன்றி. 5, 4, 3, 2, 1 நன்று.